ஓகே, மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் புது சாப்டர் தான். இதுல யூனிட்ஸ் மெஷர்மெண்ட் மாதிரி இல்லை. இந்த டேல இருந்து மீன்ஸ் மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் சாப்டர்ல இருந்து நெக்ஸ்ட் வரப்போற எல்லா சாப்டரும் கண்டினியூஸ் சாப்டர்ஸ் தான். இதுல இருக்கிற ஐடியா எல்லாம் நெக்ஸ்ட் வரப்போற ஒவ்வொரு சாப்டருக்கும் வேணும். மோஷன் பிளெயின், லவ்ஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் பவர் எனர்ஜி எல்லா சாப்டருக்கும் வேணும். ஓகே ரைட். இப்போ கரெக்டா சொன்னா அந்த ஒரு சாப்டர் நம்ம செப்பரேட்டா வச்சா இங்க இருந்து பிசிக்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ப்ராப்பரா. ஓகே ரைட். அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்மால் திங்ஸ் மட்டும் தான் வர போறேன். ஓகே, யூனிட்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் தான் அதில் இருக்க போறேன். மீதி பெர்ஃபெக்டா நான் ஒரு பிசிக்ஸ் ஆரம்பிக்க போறேன் இந்த பாட்டுல. ஓகே ரைட். மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன். ரைட். ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் மூவ் ஆகலாம். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் மூவ் ஆகலாம், ஒரு y ஆக்சிஸ்ல மட்டும் மூவ் ஆகலாம், ஒரு z ஆக்சிஸ்ல மட்டும் மூவ் ஆகலாம். ஒரு லைன்ல மட்டும் தான் மூவ் ஆக போறேன். ஓகேயா ரைட். அப்படி இருக்கிற கேஸ் மட்டும்தான். ஓகே, 2 டைமென்ஷன்ல மூவ் ஆகிற கேஸ் இதுல வர போறது இல்லை. ரைட். ஓகே, சரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3D சொல்லி அதுக்கப்புறம் 1D என்னன்னு சொல்றேன். ஓகேயா ரைட். நான் ஒவ்வொரு வேர்ட்ஸா சொல்ல போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ், ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் x y z. ரைட். ஒரு ஆப்ஜெக்ட் இங்க ஒரு பாயிண்ட்ல இருக்கு, அதோட கோஆர்டினேட் இஸ் 2, 3, 4 அப்படின்னா அதோட மீனிங் என்னடா, அது எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 டிஸ்டன்ஸ்லயும் y ஆக்சிஸ்ல 3 டிஸ்டன்ஸ்லயும் z ஆக்சிஸ்ல 4 ஹைட்லயும் ஒரு இதுல y தான் ஹைட் எடுத்தா. அப்போ y புரிஞ்சுதானே? எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, y ஆக்சிஸ்ல 3, z ஆக்சிஸ்ல 4 அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல வரும். ரைட். ஓகே தானே? அது அந்த கோஆர்டினேட் will be here. ஓகே ரைட். 2, 3, 4 னா x ல 2, y ல 3, z ல 4 முன்னாடி வரும். இதுதானே? அதான் 2, 3, 4. இப்போ அது 2, 3, 4 that means ஜெனரலா x, y, z அப்படின்னு எழுதுனா that is a position, right? ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டைம் t-ல t1 அப்படிங்கிற ஒரு டைம்ல ஒரு பொசிஷன்ல நிக்குது. ரைட். அது x, y, z அப்படின்னு எழுதுறது is the position of the object. Right? Position. Right? Position நமக்கு கொடுக்க போற symbol is r. ஓகே, இப்போ r தான் ஒரு கோஆர்டினேட்டா நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் x, y, z. ஓகே ரைட். there is one term called position vector. இது நம்ம டீடைலா நெக்ஸ்ட் சாப்டர்ல தான் வரும். இப்போ ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் சொல்றேன். ஓகே, பொசிஷன் வெக்டர் அப்படின்னா r வெக்டர். பொசிஷனை வெக்டர் மாதிரி எழுத போறேன். இப்போ கோஆர்டினேட் 2, 3, 4 வெக்டர் மாதிரி எழுதும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா 2i + 3j + 4k அப்படின்னு. இந்த i என்ன, j என்ன, k என்னன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நீங்க இப்போ இந்த சடனா ஒரு சில திங்ஸ் எல்லாம் வரும், அது அப்படிதான் நம்ம டீடைலா படிக்க கிளியர் ஆகும். ரைட். இப்போ ஜஸ்ட் பொசிஷன் வெக்டர்னா அந்த ஐயும் ஜேயும் கேயும் போட்டு எழுதுனா போதும். அதை எதனாலன்னு சொல்றேன் இருக்கட்டும். ரைட். ஓகே, xi yj zk 3 டைமென்ஷன்ல. ஓகே, 3 டைமென்ஷன்ல. 2 டைமென்ஷனா x y மட்டும் தான் இருக்கும். 1 டைமென்ஷனா x மட்டும் தான் இருக்கும், or y மட்டும் தான் இருக்கும், or z மட்டும் தான். ஓகேயா ரைட். ஓகே, இந்த i j k எதுக்கு யூஸ் பண்ணிருக்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் 3 டைமென்ஷன்ல ஒரு பாயிண்ட்ல இருக்கு, அது காட்டுறது தான் x ஐயும் ஜேயும் கே யூஸ் பண்ணிருக்கு. i மீன்ஸ் x ஆக்சிஸோட டைரக்ஷன், j மீன்ஸ் y ஆக்சிஸோட டைரக்ஷன், k மீன்ஸ் z ஆக்சிஸோட டைரக்ஷன். இட்ஸ் a vector. ஓகே, வெக்டர் டீடைல் நம்ம படிக்கும். ஜஸ்ட் இப்போ இப்படி இருக்கட்டும். ரைட். பொசிஷன் அண்ட் பொசிஷன் வெக்டர். ஓகே தானே? ரைட். இது 3 டைமென்ஷனலி. இது 2 டைமென்ஷனலி வரும்போது x y மட்டும் தான் இருக்குன்னா xi + yj. இது 2 டைமென்ஷனலி. இதே 1 டைமென்ஷன்ல வரும்போது x மட்டும் or y மட்டும் அப்படிதான் வரும். ஓகேயா ரைட். இப்போ பொசிஷன் இஸ் x ன்னு மட்டும் எழுதும், இல்லைன்னா y ன்னு மட்டும் எழுதும், or z ன்னு மட்டும் எழுதும். ஓகே, that is for 1 dimension. ரைட். அப்ப நான் ஐயும் எழுதல, ஜேயும் எழுதல, கேயும் எழுதல. ரைட். எனக்கு x கூட ஐன்னு எழுதலாம், நோ இஷ்யூ. பட் நான் x ஐன்னு எழுத போறது இல்லை.
இந்த சாப்டர்ல. தட் மீன்ஸ் நான் இங்க வெக்டரா ரெப்ரசென்ட் பண்ண போறது இல்லை. இப்போ பொசிஷன் ஒரு வெக்டர் தான், அப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ண போறது இல்லை. நான் சொல்றது புரியுது இல்லையா? கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இது இருக்கும், அது கிளியர் ஆகும். ஓகே, நீங்க இதுல எழுதி இருக்கிறது மட்டும் பாரு. பிகாஸ் இதை சொல்லும் போது எனக்கு 2D சொல்லணும், மீன்ஸ் அந்த நெக்ஸ்ட் சாப்டர் இருக்கிற ஐடியா இதுல கொண்டு வரணும், மொத்தமா கொண்டு வர முடியாது. அதனால தான் இப்படி சொல்றேன். ரைட், சொல்ல போற பாயிண்ட் இவ்வளவுதான். ஐஜேகே போட்டு தான் நம்ம ஒரு பொசிஷனை ரெப்ரசென்ட் பண்ணணும், பொசிஷன் வெக்டர். ரைட், நார்மலி 3 டைமென்ஷனாலும் 2 டைமென்ஷனாலும் 1 டைமென்ஷனாலும். பட் 1 டைமென்ஷன்ல எக்ஸ் மட்டும் இருக்கிறதுனால நான் ஐ அப்படின்னு எழுத போறது இல்லை, ஒய் மட்டும் இருக்கிறதுனால ஜே அப்படி எழுத போறது இல்லை. ஓகே, ரைட். அப்போ டைரக்ஷன் நான் ப்ராப்பரா ஐஜேகே வச்சு காட்ட போறதே இல்லை. இப்போ இங்க டைரக்ஷன் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ எக்ஸ் ஆக்சில மட்டும் மூவ் ஆகுற அப்படின்னா, எக்ஸ் ஆக்சில மட்டும் தான் மூவ் ஆகுறேன். ஓகே, ரைட். இப்போ எக்ஸ் ஆக்சில 2 மீட்டர் per செகண்ட்ல போறேன், எக்ஸ் ஆக்சில 2 மீட்டர் per செகண்ட்ல போறேன், 2 மீட்டர் per செகண்ட்ல எக்ஸ் ஆக்சில போறேன் அப்படின்னா வெக்டர் மெத்தட்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும்? 2 மீட்டர் per செகண்ட் ஐன்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கணும் வெக்டர் மெத்தட்ல. ஓகே, எக்ஸ் ஆக்சில மூவ் ஆகும்போது அதே அந்த ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுறேன்னு வச்சுக்கோ, 2 மீட்டர் per செகண்ட். தட் மீன்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சில மூவ் ஆகுற அப்படின்னா 2 மீட்டர் per செகண்ட் போட்டு மைனஸ் ஐன்னு போடணும் டைரக்ஷன். புரியுதா? எக்ஸோட டைரக்ஷன் தான் ஐ, ஒய்யோட டைரக்ஷன் தான் ஜே, ஜெட்டோட டைரக்ஷன் தான் கே. ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஆக்சில மூவ் ஆகுது அப்படின்னா அந்த வேல்யூ போட்டு ஐன்னு போடணும், அப்ப எக்ஸ்ல மூவ் ஆகுதுன்னு ஆயிடுச்சு. அது மைனஸ் எக்ஸ்ல மூவ் ஆகுதுன்னா அங்க இருக்கிற வேல்யூ போட்டு மைனஸ் ஐன்னு போடணும். ஓகே தானே? ரைட். இதுதான் வெக்டர் மெத்தட், வெக்டர்ல எழுதுறது. பட் இந்த சாப்டர்ல, இந்த சாப்டர் மோஷன் 1Dல ஓகே, இந்த சாப்டர்ல நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா 2 மீட்டர் per செகண்ட் ஐக்கு பதிலா பிளஸ் 2 மீட்டர் per செகண்ட் எழுதுறேன், 2 மீட்டர் per செகண்ட் மைனஸ் ஐக்கு பதிலா மைனஸ் 2 மீட்டர் per செகண்ட் எழுதுறேன். பிளஸும் மைனஸும் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன், ஐயும் மைனஸ் ஐ யூஸ் பண்ண போறது இல்லை. பிகாஸ் ஆப்ஜெக்ட் ஐல போறது மைனஸ் ஐலயும் போறதா வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஐல போயிட்டு இருந்தா ஜேல போறது இல்லை இதுல. அதனால we don't need to represent I and J. பட் கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் இதுதான். பட் நம்ம அது எடுக்க போறதில்ல, நம்ம இதுதான் எடுக்க போறோம். ஓகேயா? இப்போ y ஆக்சிஸ்ல போறேன்னு வச்சுக்கோ, கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் இஸ் 2J. பட் நான் எழுத போறதில்ல, +2 எழுதும். இங்கே இப்போ மைனஸ் y ஆக்சிஸ்ல போகும்போது கரெக்ட் இஸ் 2 into -J தான். பட் நான் -2 மட்டும், அது ஓகேயா? ரைட். இது டீட்டெயில் நம்ம படிக்கும். ஓகே, பொசிஷனும் பொசிஷன் வெக்டர் எல்லாம் டீட்டெயில் நம்ம படிக்கும். இப்போ வரைக்கும் இந்த சாப்டர்ல நம்ம ஆர்னு யூஸ் பண்ண போறது இல்ல. யூ வில் பி ஐதர் யூசிங் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் ஜெட். மெஜாரிட்டி கேஸ்ல எக்ஸ் ஒய் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஆக்சில் போகும்போது பொசிஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எழுதும், ஆப்ஜெக்ட் ஒய் ஆக்சில் போகும்போது பொசிஷன் இஸ் ஒய் ஈக்குவல் டு எழுதும். ஓகேயா? நம்ம ஆர் ஈக்குவல் டு எழுத போறது இல்ல. ஓகே, பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் இன் மற்ற ஆக்சில் எல்லாம் போகாம இருக்கிறதுனால. ஓகே தானே? ரைட். அதுலயும் நான் ஐயும் ஜெயும் போட இடம் போல +2 போட்டா எக்ஸ் ஆக்சில் 2ல போகுது, -2 போட்டா மைனஸ் எக்ஸ் ஆக்சில் போகுது, 2ல போகுது. அது ஓகேயா? அது ஓகே தானே எல்லாருக்கும்? ரைட். ஓகே, வெக்டர் டீட்டெயில் நம்ம படிக்கும். இருந்தாலும் ஒரே ஒரு ஐடியா மட்டும் சொல்றேன். இப்போ ஒரு ஓகே டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல வெக்டர் படிக்கும். 2 டே இருக்கு வெக்டர் படிக்கிறதுக்கு. ஓகே, இதே திருப்பி அங்கேயும் சொல்லணும். ஒரு பேசிக் ஐடியா போதும் நமக்கு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் 2 மீட்டர் per செகண்ட்ல எக்ஸ் டைரக்ஷன்ல போறேன்னா நான் 2 மீட்டர் per செகண்ட் ஐன்னு எழுதும் இல்லையா? அதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த லைன். இந்த லைன்ல மீனிங் என்ன அப்படின்னா, இதோட லென்த் வில் பி 2 மீட்டருக்கு ஈக்குவலண்டா இருக்கிற மாதிரி 2 மீட்டர் per செகண்ட் இருக்கிற மாதிரி 2 எடுத்திருக்கோம். அதே ஒரு 5 மீட்டர் per செகண்ட் இந்த டைரக்ஷன்னா இதோட லென்த் 5 இருக்கும். ஸ்கேல்ல 5 எடுக்கிற மாதிரி என்ன வேணாலும் எடுத்துக்கோ. பட் இது ரெண்டோட லென்த்தோட ரேஷியோ எப்படி இருக்கும்? 2:5 மாதிரி இருக்கும். ஓகேயா? ரெண்டோட லென்த் வில் பி 2:5 மாதிரி இருக்கும். இது 5 மீட்டர் per செகண்ட், அதே எக்ஸ் டைரக்ஷன்ல. அப்போ 5 மீட்டர் per செகண்ட் காட்டுறதுக்கு இந்த இதோட லென்த் அண்ட் இந்த ஐ காட்டுறது தான் இந்த ஆரோ. ஓகேயா? ஒரு வெக்டர்ல ஒன்னு இந்த லென்த் இருக்கிற பார்ட், தென் ஆரோ. ரைட்? அந்த லென்த் represents the magnitude of that quantity. ஓகே, இப்போ 40 மீட்டர் per செகண்ட் ஐ அப்படின்னு போட்டா 40 மீட்டர் per செகண்ட் is the magnitude and I is the direction. ரைட்? அந்த 40 மீட்டர் per செகண்ட் இந்த லென்த்தும் தென் ஆரோ போடுறது டைரக்ஷன். அதான் வெக்டரோட
மெத்தட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ற மெத்தட் அப்படிதான். ஒரு வெக்டர்னா அதுக்கு ஒரு மேக்னிடியூடும் இருக்கும், ஒரு டைரக்ஷனும் இருக்கும். ரைட். இங்க மேக்னிடியூட் தான் 40 மீட்டர் per செகண்ட் அண்ட் டைரக்ஷன் இஸ் I. ஓகேயா? ரைட். நான் டீடைலா படிக்கும், பேசிக் ஐடியாக்கு மட்டும் தான் சொல்றேன். ஓகே ரைட். சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்பிட்னா ஒவ்வொன்றும் சொல்லும் போது புதுசா இருக்கிறதெல்லாம் எழுதி வச்சா போதும், இதுல எல்லாம் இருக்கிறத வச்சுன்னா. ஓகே ஸோ வில் ஸ்டார்ட். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகே நம்ம படிக்க போறது மோஷன், ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கும்போது மோஷன்னா என்ன அப்படின்னா, அதே மாதிரி ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன, யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, ஆக்சலேட்டட் மோஷன்னா என்ன, இதெல்லாம் தான் இந்த சாப்டர் நான் படிக்க போறேன். ஓகே ரைட். ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி சொல்ல போறேன், அதுக்கு எந்தெந்த குவான்டிட்டிஸ் நமக்கு வேணும், அந்த ஃபர்ஸ்ட் அந்த குவான்டிட்டிஸ் கொஞ்சம் டிஃபைன் ஆகணும், அதுக்கு தான் அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்ல போறேன். ரைட். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேர்ம்ஸும் சொல்லணும். ஓகே கிளாஸ் ப்ராப்பராக. ஓகே லெட்ஸ் சே இங்க ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோ. ரைட். ஒரு ட்ரீ, இங்க ஒருத்தன் ட்ரீல இருந்து 5 மீட்டர் தள்ளி அங்க நிக்கிறான். ஓகே ரைட். வெளியில இருந்த ஒரு பர்சன் இது பாக்குறேன். ஓகே ரைட். அவன் போன் அடிச்சு வேற ஒருத்தருக்கு சொல்லிட்டு இருக்கான், இவன் எங்க நிக்கிறான்னு, இவன் எங்க நிக்கிறான்னு இவன் சொல்ல போறேன், வேற ஒருத்தருக்கு சொல்ல போறேன். ஓகே ரைட். கிளியரா? ஓகே ஓகே. இது பொண்ணுன்னு வச்சுக்கோ, இது ஒரு பையன் அப்படின்னு வச்சுக்கோ, அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ற மாதிரி எப்படின்னா, ஓகே கிளாஸ்ல இருந்தா போதும், நீங்க அந்த உலகத்துக்கு போக வேணாம். ஓகே ரைட். இப்போ 5 மீட்டர் தள்ளி தான் அந்த பொண்ணு நிக்கிறான். ஓகே இவன் போன் அடிச்சு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். ஓகே இப்போ டைம் 3 o'clock. ஓகே 3 o'clockல அந்த பொண்ணு அங்க நிக்கிறான். இவன் இந்த பொண்ணோட பொசிஷன் சொல்றான். எக்ஸ் ஆக்சிஸ் தான் அது. ஓகே எக்ஸ் ஆக்சிஸ் தான் அது. எக்ஸ் ஆக்சிஸ்ல 5 மீட்டர் இருக்கிற பாயிண்ட்ல தான் நிக்கிறான். எப்போ at t equal to ஸ்டார்ட் பண்றதே அந்த 3 o'clock தான். 3 o'clock தான் t equal 0. நம்ம ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ஆன் பண்ணுவோம், ஸ்டாப் வாட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டாப் வாட்ச் ஸ்டார்ட் பண்ணது 3 o'clockல ஸ்டார்ட் பண்ணி, இப்போ t equal 0 அந்த பொண்ணு அங்கேயே நிக்கிறான். ஓகேயா? டைம் போயிட்டே இருக்கு, போய் போய் டைம் இப்போ 9 o'clock ஆயிடுச்சு, பொண்ணு அங்கதான் நிக்கிறான். சத்து இருக்கும் மேபி தெரியாது, இருந்தாலும் x equal to 5ல தான் நிக்கிறான். at t equal to எவ்வளோ டைம்? 6 hours ஆயிருக்கு. ரைட். ஸோ 6 hours அங்கதான் நிக்கிறான். ரைட். டைம் மாறினதுக்கு அப்புறம் தட் மீன்ஸ் நான் இது டைரக்டா 6 ஹவர்ஸ்னு சொல்லாம இன்பிட்வீனா ஒரு டைம்ல எடுக்கிறேன். 3:30 ஆனு, t செகண்ட் 10 செகண்ட் ஆனு, t செகண்ட் 20 செகண்ட் ஆனு, t செகண்ட் 30 செகண்ட் ஆனு, அப்போ என்ன மாறல, அதோட பொசிஷன் மாறல. தட் மீன்ஸ் girl is at rest or rest in peace. தெரியாது. ரைட். ஓகே ரெஸ்ட்ல இருக்கு, டைமை பொறுத்து அந்த பொண்ணோட பொசிஷன் மாறல. ஓகே தானே? ரைட். அப்ப இதுல இந்த ஒரு ட்ரீ இருக்கு இல்லையா, ட்ரீ தான் நான் என்னவா எடுத்திருக்கு, ஒரிஜினா எடுத்திருக்கு. இந்த ட்ரீல இருந்து 5 மீட்டர் தள்ளி தான் அந்த பொண்ணு நிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ட்ரீ தான் நான் ஒரிஜினா எடுத்திருக்கு. இவன் அதை அப்சர்வ் பண்ற ஒரு பர்சன், he is the observer, this is the origin. ஓகே அந்த ஒரிஜின் சேர்த்து நான் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தோம் இல்லையா, ஒரிஜின் தென் எக்ஸ் ஆக்சிஸ், that is a frame of reference. ஓகே ரைட். ஓகே ரைட். அதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். பேசிக்கலி அது போதும், வேற டீட்டெயிலாக நம்ம ஒன்றும் எனக்கு இதுதான். இதுலயே ஒரு ஐடியா சொல்றோம் பாரு. இதுல ஒரு பொண்ணு தானே இது. ஓகே இதான் ஒன்று தான். ஓகே கலர் மாற்றும் போது இப்படி மாறி போச்சு. ஓகே இந்த பொண்ணு காருக்குள்ள இருக்கு. ரைட். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸும் இந்த அப்சர்வரும் எல்லாமே இப்போ நான் இங்க நிக்கிறேன், நான் ரெஸ்ட்ல நிக்கதான் இல்ல மோஷன்ல இருக்கா? ரெஸ்ட்ல தானே, கன்ஃபார்ம் ரெஸ்ட்ல தான். பிகாஸ் நீங்க பார்க்கும்போது நான் அங்கேயே தான் நிக்கிறேன், டைமை பொறுத்து எனக்கு பொசிஷன்ல சேஞ்சே இல்லை. ரைட். ஓகே 10 மினிட்ஸ் இங்கே தான் நிக்கிறான், சேஞ்சே இல்லை. ரைட். பட் எர்த் ரொட்டேட் ஆகிட்டு தானே இருக்கு. நான் இருந்த இப்போ வெளியில இருந்து ஒருத்தர் பார்க்கும்போது, இப்போ வேற ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ்ல இருந்து பாக்குறேன்னு வச்சுக்கோ, நான் இனிஷியல் இருந்த பொசிஷன்ல இருந்து மூவ் ஆயிருக்கும் இல்லையா. பட் பேஸ்ட் ஆன் த அப்சர்வர் இட் வில் சேஞ்ச். நான் மூவ் ஆகுதா, அங்க நிக்குதான் எல்லாம் பேஸ்ட் ஆன் த அப்சர்வர் அண்ட் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இட் வில் சேஞ்ச். அதுதான் இந்த பொண்ணு இந்த கார்ல மூவ் ஆயிட்டே இருக்கான். ஓகே பொண்ணு கார்ல இருந்து சொல்றது, பொண்ணு ரெஸ்ட்ல தான் நிக்கிறான், நான் ரெஸ்ட்ல தான், பட் கார் மூவ் ஆகுது. வெளியில இருந்து பார்க்கும்போது கார் மூவ் ஆகுது. அந்த இந்த பையன் சொல்லும் போது
டான் கோன் எழுதி இருக்கு. ஓகே ரைட், அது நமக்கு தெரியாது எதனால சொல்றேன்னு. கோன் தான் சொல்லணும். ஓகே கோயா. ஓகே ரைட். அப்போ பொண்ணு போயிட்டே இருக்கான். இவன் பார்க்கும்போது காரமாவது பொண்ணுமாவது போத் ஆர் இன் மோஷன். பட் பொண்ணு பார்க்கும்போது காரை வித் ரெஸ்பெக்ட் பார்த்தா பொண்ணு ரெஸ்ட்ல தான் நிக்குது. பிகாஸ் பொண்ணு அங்க இருந்த உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்கு, ஒரு சேஞ்சும் இல்லை. ரைட். இப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து அண்ட் அப்சர்வரை பொறுத்து மோஷன் டிஃபைன் ஆகுறது மாறும். ஓகே தானே? ரைட். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து அப்சர்வரை பொறுத்து இது டிஃபைன் ஆகுறது மாறும். ஓகே ரைட். இப்போதைக்கும் ஸ்டார்டிங்ல இப்போ நம்ம இந்த டெஃபைனேஷன் மட்டும் தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. டீட்டெயிலா இந்த சாப்டர் படிக்கும் போதும் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அவ்வளோ படிக்க போறதும் இல்லை. பட் லாஸ் ஆஃப் மோஷன்லாம் வரும்போது இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும். ஓகே பேசிக் ஐடியா நமக்கு கிளியர் தான். இது அந்த அப்சர்வரை பொறுத்து தான் அது மூமெண்ட்ல இருக்கா ரெஸ்ட்ல இருக்கான்னு இருக்கிறது வரும். ஓகே தானே? ரைட். அது போதும். ரைட். இப்போ மோஷன் என்ன, ரெஸ்ட் என்ன? இப்போ ரெஸ்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் சொன்னேன். ரைட். என்ன ரெஸ்ட்னா என்னடா? டைமை பொறுத்து பொசிஷன்ல சேஞ்சே வரல. ரைட். டைம் மாறி இருக்கு, பொசிஷன் சேஞ்ச் ஆகல. then the object is at rest with respect to that observer. Right. Okay தானே? சரி. if a body or object does not change its position with respect to time and with respect to frame of reference, then it is said to be at rest. Okay. with respect to time, with respect to frame of reference, it is not moving. புரியுதா? with respect to time and with respect to frame of reference. இப்போ இதுல ட்ரீ மூவ் ஆயிட்டே இருந்தா, இந்த ட்ரீ மூவ் ஆயிட்டே இருந்தா, நான் சொல்றது தப்பாயிடுச்சு. பர்சன் மூவ் ஆகல, ட்ரீ மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அப்படி நடக்காது. சொல்றேன். ஓகே, நான் எடுத்து இந்த ஒரிஜின் மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா மாறும் தானடா. அவ பொசிஷன் மாறிட்டே இருக்கு இல்லையா அந்த டிஸ்டன்ஸ். ரைட். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து அண்ட் டைமை பொறுத்து அந்த பொசிஷன் மாறல அப்படின்னா the object is at rest, and if it is changing then the object is at motion. அதோட டெஃபினிஷன் வைஸ் மோஷனும் ரெஸ்டும். அது ஓகே தானே? ரைட். நம்ம ஈக்குவேஷன் எழுதும்போது எப்படி இருக்கும்? இப்போ ஆப்ஜெக்ட் t = 0ல ஒரு t = t1ல x = x1ல இருக்கு. ஓகே. t = t2 ஆனதுக்கு அப்புறம் x = x1ல தான் இருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஓகே. பட் t = t1ல x1ல இருக்கு and t = t2 ஆகும்போது அது x2 மாறி இருக்கு அப்படின்னா that is in motion. That's it. Okay. Right. Okay. ஒன்னும் எழுதுறதுக்கெல்லாம் இல்லை. இது கிளியர் தானே? அது ரைட். ரைட். இப்போ ரெண்டே டேர்ம்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கு. ஒன்று பொசிஷனும் ஒன்று டைமும். டைம் மீனும் இட்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, நோ டவுட் இன் தட். டைம் ஸ்கேலார் தான். டைம் நெகட்டிவ் ஆகாது, இதெல்லாம் நமக்கு தெரியும். டைம் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் இருக்கும், ஸ்கேலாரும் தான். தட்ஸ் இட். ஓகே. தென் பொசிஷன் இஸ் a vector quantity, பட் இந்த சாப்டர்ல நம்ம வெக்டரா படிக்க போறது இல்லை. அது ஓகே தான். இதுதானே? நம்ம ஒரு டைரக்ஷன் பாசிட்டிவ்னா ஒரு டைரக்ஷன் நெகட்டிவ் இருக்கும். தட்ஸ் இட். ஓகேயா? ரைட். ஓகே. ரைட். ஓகே. இது அந்த 3 டைமென்ஷனும் 2 டைமென்ஷன் தான் எழுதி இருக்கு. ஓகே. இது டீடைலா நாம படிக்கும். எந்த சாப்டர்னா நெக்ஸ்ட் சாப்டர். ஓகே. ரைட். பொசிஷனும் டிஸ்பிளேஸ்மென்ட் எல்லாம் வெக்டர் அங்க படிக்கும். இங்க வேணாம், சும்மா எழுதி இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன அந்த பேசிக் போதும். ரைட். இந்த ஸ்லைடு அங்க இருக்கு, பார்க்க வேண்டாம். ஓகே. ரைட். ஓகே. கிளியர் தானே இது வரைக்கும்? ரைட். path length or distance. Right. First one தெரியும் தானே எல்லாருக்கும்? ஒரு ஆப்ஜெக்ட் ஏன்னு இருக்கிற பாயிண்ட்ல இருந்து இப்படி போய் பின்னு இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் இப்படி ஒரு பாத்துல போயிருக்கு. ரைட். ஓகே. ஸோ the actual path it traveled or traversed or the path length, it is called the distance. Right. Okay. And the straight line shortest distance, it is called the displacement. அப்படிதானடா? இந்த this one is distance and the straight line distance or the shortest distance is called displacement. நமக்கு தெரியல ஆல்ரெடி. ரைட். ஓகே. டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன, இதுதானே? ஓகே. ஸோ பாத் லெங்த், டிஸ்டன்ஸோட இன்னொரு நேம் தான் பாத் லெங்த். ஒரிஜினலா இவ்வளோ போயிருக்கு. ஓகே. இப்போ ஒரு காரு ஒரு இந்த வால்பாறை அந்த மலை மேல போயிருக்குன்னு வச்சுக்கோ. இங்க இருந்து ஸ்பீடோமீட்டர்ல 200 கிலோமீட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ. மேல ரீச் ஆகும்போது 280 கிலோமீட்டர், 240 கிலோமீட்டர் வால்பாறை எவ்வளோன்னு தெரியாது.
ஓகே 40 கிலோ 240 மாறி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ 200ல இருந்து 240 மாறி இருக்கு. இப்படி தான் போயிருக்கு. ரைட், மேல போகும்போது இப்படி தான் போயிருக்கு. ரைட், இப்போ 200ல இருந்து 240 அந்த ரீடிங் மாறி இருக்கு. இதுல ஸ்பீடோமீட்டர் புரிஞ்சுங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர்ல 200 to 240 மாறி இருக்கு. ஆக்சுவலா இப்போ எவ்வளவு போயிருக்கு? 40 கிலோமீட்டர். பட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுத்தா இப்படி டைரக்டா மேல போக முடியாது இல்லையா? இப்படிதான் போக முடியும். ரைட், அப்படி எடுத்தா அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேற வேல்யூ இருக்கும். இப்போ ஸ்பீடோமீட்டர்ல காட்டின அந்த வேல்யூஸ் டிஸ்டன்ஸ் தான். ரைட், ஓகே. அப்போ ஸ்பீடோமீட்டர்ல அந்த டிஃபரன்ஸ் எடுத்தா போதும், டிஸ்டன்ஸ் கிடைச்சது. ஆக்சுவலா எவ்வளவு போயிருக்கு? 40 கிலோமீட்டர். தட்ஸ் இட். ஓகே தானே? ரைட், ஸோ டிஸ்டன்ஸ் ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே. இது டீட்டெயிலா சொல்ல போறேன். டிஸ்டன்ஸ்னா இட் இஸ் a scalar quantity. ரைட், டிஸ்டன்ஸ்னா ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி தான். ரைட், எல்லாரும் தெரியும் ஸ்கேலார் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் செப்பரேட். இங்கே இருக்க ஆல்ரெடி இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி கூட எழுதிக்கணும். நோ இஷ்யூஸ். ஓகே ஓகே. புதுசாக ஏதாச்சும் உங்களுக்கு வரும்போது மீன்ஸ் ஜென்ரலாக இருக்க டெஃபினிஷனில் எழுத வேணாம். ஓகே, பாயிண்ட் எழுதலாம். டிஸ்டன்ஸ் இஸ் a scalar quantity. Displacement is a vector quantity. Right? Okay. அப்போ நம்ம சொன்ன மாதிரி 40 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடோமீட்டர்ல வந்தது. நான் 40 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதுனா டிஸ்டன்ஸ் தான். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் என்ன எழுதணும்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் லெட்ஸ் சே அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் லெங்த் இஸ் 30 கிலோமீட்டர் வச்சுக்கோ. இது போனது 40 கிலோமீட்டர், அந்த எல்லோ லெங்த் இஸ் 30. இப்போ நான் இங்கே எழுதும் போது 30 கிலோமீட்டர்னு மட்டும் எழுதுனா அது வெக்டர் குவாண்டிட்டி ஆகுமா? வாட் ஐ நீட் டைரக்ஷன் கூட வேணும். ரைட், வெக்டர்னா டைரக்ஷன் காட்டணும் தானே? ரைட், பட் டைரக்ஷன்னா இப்போ A to B னா A to B இதுதான் ஆரோ போடணும். இதுல டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஆரோ போடணும். ரைட், நான் எங்க போயிருக்கு அப்படின்னு லெட்ஸ் சே இது வெஸ்ட் இது ஈஸ்ட்னு வச்சுக்கோ. டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போயிருக்கு 30 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு என்ன எழுதணும்? டைரக்ஷன் கூட காட்டணும். எது ஆகும்போது? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்போது. Because it's a vector quantity. நான் சிம்பிள் கொடுக்குறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு S, சரி டிஸ்டன்ஸ்க்கு S, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு S வெக்டர் தான் இந்த சிம்பிள். ஓகே, ஒன்று டிஸ்டன்ஸ் S, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு X வெக்டர். ஓகே, S வெக்டர். ஓகே, ரைட். ஒரு சில இடத்துல எல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் S மட்டும் எழுதுற மாதிரி வரும். எப்போனா நம்ம வெக்டரா எழுத போறது இல்லையே, அதனால அப்போ டவுட் வரக்கூடாது. இல்லைன்னா டிஸ்டன்ஸுக்கு D அனாலிசிஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ரைட், நீங்க கிளியர் ஆகும். அப்போ ஏதாவது டவுட் வரும்போது கேளு. ஓகே, ரைட். ஃபுல் டைம் நம்ம S வெக்டர்னு எழுத போறது இல்லை. பிகாஸ் இந்த சாப்டர்ல வெக்டர் நம்ம யூஸ் பண்ண போறதே இல்லை தானே? ரைட், பார்ப்போம். சம்டைம்ஸ் S எழுதினாலும் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன் பண்ற மாதிரி எழுதும். ஓகே, பார்ப்போம். ரைட், கிளியரா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் ஒரு டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் ஆகுமா? டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் ஆகுமா? ஆகாதா? ஆகாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுமா? தெரியாது. ஆகும் தானே? ரைட், நான் சொல்றேன் பாரு. இப்போ இது நம்ம x மீன்ஸ் x = 0. ஓகே, x = 0. இது 1, இது 2, இது 3, இது -1, -2, இது -3. அந்த ஆக்சிஸ் x ஆக்சிஸ். ரைட், ஒரு ஆப்ஜெக்ட் இந்த பாயிண்ட் டு இங்க வரைக்கும் வந்து ரிட்டர்ன் இந்த -2 வரைக்கும் வந்திருக்குன்னு. இப்படி வந்து இப்படி போய் ரிட்டர்ன் -2 வரைக்கும் வந்துருக்கு. ஓகேயா? ரைட், ஸோ இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வந்திருக்கு. கிளியரா? ரைட், இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ இந்த கேஸ்ல? டிஸ்டன்ஸ் எவ்வளோ இந்த கேஸ்ல? இங்க ஒரு 2, ரிட்டர்ன் ஒரு 2, இங்க வேற 2, டோட்டல் 6 மீட்டர்ல தான் எடுத்தோம் அப்படின்னா 6 மீட்டர். இதே கேஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நான் S வெக்டருக்கு ஈக்குவேஷன் எழுதுறேன். இட் இஸ் R2 minus R1 3-dimensionally. In one dimension it is x2 minus x1 in one dimension, or y2 minus y1. X axis போகுது அப்படின்னா x2 minus x1. That means அதோட இனிஷியல் பொசிஷன் இருக்கு இல்லையா, ஒரு x final minus x initial, அதான் x2 minus x1. ஓகே, இனிஷியலும் ஃபைனலும் பாயிண்ட்ஸ் எது ரெண்டும்? இனிஷியல் பாயிண்ட் இது, ஃபைனல் பாயிண்ட் இது. ஓகேயா?
ஃபைனல் பாயிண்ட் -2 இப்போ சொன்ன மாதிரி x final minus x initial எழுதலாம். ஃபைனல் பாயிண்ட் இஸ் -2 மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் இஸ் 0, இட் இஸ் -2. நீங்கள் எப்படி யோசிச்சா போதும், இங்கே இருந்து இப்படி தானே போயிருக்கு, நெகட்டிவ் தான் போயிருக்கு. ரைட், டைரக்ஷன் வச்சு பாரு, டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல போயிருக்கு. ரைட், ஸோ 2 யூனிட் போயிருக்கு, எந்த டைரக்ஷனுக்கு? லெஃப்ட் சைடு இருக்கு. நம்ம ரைட் சைடு தான் பாசிட்டிவ் எடுத்தேன், லெஃப்ட் சைடு நெகட்டிவ். ரைட், ஓகே தானே? ரைட், அப்படின்னாலும் ஓகே தான். ரைட், இப்படி எழுதலாம். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் கேன் பி பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் 0. டிஸ்டன்ஸ் எப்போ 0 ஆகும்? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாம இருந்தா. ஓகே, 0 பாசிபிள் தான், மூவ் ஆகாம இருந்தா. ரெஸ்ட்ல இருக்கும்போது மட்டும்தான் பாசிபிள். ஓகே, ரைட், பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0. மூணும் பாசிபிள் தான். ஓகே, அதெல்லாம் இங்கே எழுதி இருக்கு. ஓகே, ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, டேபிள்ல இருக்கு. இருந்தாலும் இப்போ நோட்டில் எழுதும்போது மட்டும் எழுதி கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0. ரைட், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாம இருந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தான். மூவ் ஆனாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆக வாய்ப்பு இருக்கா? மூவ் ஆனாலும் வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இப்போ நான் அங்கே போய் ரிட்டர்ன் இங்கேயே வந்திருக்கேன்னு வச்சுக்கோ, போன பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. டிஸ்டன்ஸ் வில் பி தேர், பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி 0. ரைட், ஓகே, இப்போ மோஷன் நடந்தாலும் இந்த 0 ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ மோஷன்ல இருக்கிற கேஸ்ல டிஸ்டன்ஸ் மோஷன்ல இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் கேன் பி பாசிட்டிவ் ஒன்லி. மோஷன்ல இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் கேன் பி பாசிட்டிவ் ஒன்லி, 0 வராது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0. அது ஓகே தானே? ரைட், கிளியர்? ஓகே, நீ இதுல டிஸ்டன்ஸ் இஸ் greater than or equal to modulus of displacement. modulus எதனால எடுக்கிறேன்? because direction அங்க ரிமூவ் பண்ணணும். மீன்ஸ் பிளஸ் மைனஸ் இருக்குன்னா பிளஸ் மட்டும் போதும், அதுதான் கம்பேர் பண்றது. ஓகே, ரைட், இது கரெக்டா? டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to displacement. டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் ஆகிற கேஸ் இருக்கா? டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் ஆகிற கேஸ் இருக்கா? இருக்கும் தானே? இப்போ இங்கே இதான் ஸ்டார்டிங் பண்ணி வச்சுக்கோ, x = 0. ரைட், இப்போ ஆப்ஜெக்ட் இங்கே இருந்து x = ஒரு 5 வரைக்கும் போயிருக்குன்னு வச்சுக்கோ, இந்த டைரக்ஷனில் ஸ்ட்ரைட் லைனில் தான் பண்ணேன். அங்கே போய் ஸ்டாப் ஆனேன். இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 5 மீட்டர். இந்த கேஸில் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் தான். மேக்னிடியூட்னு போட்டிருக்கு பிகாஸ் டைரக்ஷன் கட் ஆகணும், அதனால தான். ஓகே, ரைட், பிகாஸ் இட்ஸ் a வெக்டர் குவாண்டிட்டி ஸ்கேலார் குவாண்டிட்டி நமக்கு ஈக்குவேட்டெல்லாம் பண்ண முடியாது. அப்படின்னு ரெண்டும் ஸ்கேலாராக மாற்றணும். மீன்ஸ் மேக்னிடியூட மாற்றணும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்னிடியூட் எடுத்தால் மீன்ஸ் மோட் எடுத்தால் அது மேக்னிடியூட மட்டும் ஆயிடுச்சு. அப்போ டைரக்ஷன் அதில் இருக்காது. ஓகே, ரைட், தென் மற்ற எல்லா கேஸ்லையும் டிஸ்டன்ஸ் வில் பி கிரேட்டர் than டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். டிஸ்டன்ஸ் எப்போ டிஸ்பிளேஸ்மெண்டோட கம்மியாக வாய்ப்பே இல்லை. ஓகே, ரைட், டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்டோட கம்மியாகாது. அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேஷியோ எடுத்தா, மோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேஷியோ எடுத்தா இட் வில் பி கிரேட்டர் than or equal to 1 ஆகும். ரைட், 1 ஆகும், 2 ஈக்குவல் ஆகும். அதர்வைஸ் இட் வில் பி கிரேட்டர் than. அந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் தானே? இங்கே கீழே எடுத்தோம். தட்ஸ் இட். ஓகே, தானே? ஒவ்வொரு கேஸ் அதை மாற்றி எழுதுனாலும் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸ் எழுதிங்க தெரியும் என்ன பண்ணணும். இன்னொரு லெஸ் தான் இருக்கணும். ஓகே, இது இங்கே எடுத்த மாதிரி. ஓகே, கிளியர்? ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நன்றி. ஸ்கொயர்னு வச்சுக்கோ. ஸ்கொயரு மீன்ஸ் எல்லா சைடும் ஏ அப்படின்னு இருக்கிற ஸ்கொயர். ரைட், இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் டி. ஓகே, ஆப்ஜெக்ட்
A to B போயிருக்கு அப்படின்னா A to B போயிருக்கு. A to B போயிருக்கு. Then distance displacement magnitude displacement ரெண்டும் A தான். But if it went from A to C, distance எவ்வளோ, displacement எவ்வளோ? 2A வேணும். ரைட், இப்படி போகணும். 2A displacement இந்த டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ரைட், இது ரெண்டும் A அப்படின்னா ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர்னு வரும். அண்ட் தட் இஸ் 2A ஸ்கொயரு. அதோட ரூட்னா A ரூட் 2 ரூட் 2Aன்னு. ஓகேயா, distance will be 2A, displacement will be root 2A. ஓகேயா, ரைட். A to A கே வந்திருக்கு. இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 4A. Displacement 0. Okay தானே, ரைட். Okay, next one. Next, ஒரு equilateral triangle இருக்குன்னு சொல்லு. Equilateral triangle. Okay, equilateral triangle அதோட சைடு A A A அப்படிதான் இருக்கும். equilateralனா எல்லா சைடு ஈக்குவல். angle is 60 degree. Right, the centroid of the equilateral triangle. Okay, right. இந்த லெங்த் நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா, எழுதியிருக்கு தானே. இந்த லெங்த் எவ்வளோ, இந்த லெங்த் எவ்வளோ, ரைட். டோட்டல் எவ்வளோ, இது எவ்வளோ இருக்கும். இந்த ஹைட்டு root 3/2A தானே அந்த டோட்டல் ஹைட்டு இல்லையா, அதானே, ரைட். சும்மா அந்த டேம் இது காட்டுறது மட்டும். ஓகே, நான் ஆல்ரெடி எழுதியிருக்கு. ஓகே, எப்படியாச்சும் அப்படி ஒரு லெங்த் இருக்கிற மாதிரி இருந்தால் அது root 3/2 என்ன வரும். அதே மாதிரி டோட்டல் லெங்த் தான் சொல்ல. ஓகே, இது ரெண்டா, இந்த ரெண்டு லெங்த் சொன்னால் எவ்வளோ வரும். இது ரெண்டு சொல்கிறேன், சென்டர் வரைக்கும் அதே மாதிரி இது வரைக்கும். இந்த ரெண்டு லெங்த்தும் இது எவ்வளோ இருக்குது. டோட்டல் ஹைட்டோட படிச்சிருக்கு நம்ம. டோட்டல் ஹைட் ஹெச்னு இருந்துச்சுன்னா இது 2h/3 வரும், இது h/3 வரும். அப்படி தானே படித்தேன், ரைட். எழுதியிருக்கு. ஓகே, மீன்ஸ் பேசிக்கலி எழுதியிருக்கு. சும்மா இப்போ எழுதுறேன், யூஸ் வரும்போது அப்போ பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் எழுதி வச்ச போதும். டோட்டல் ஹைட் ஹெச்னா ஹெச் தான் இங்கே இது root 3A/2. அப்போ இது root 3A/2 into 2/3 வரும். 2/3 root 3A/2 whenever A/root 3. இது 1/3 root 3A/2. it is A/2 root 3. ஓகே, ரைட். எப்பயாச்சும் எப்படி ஒரு லெங்க் தேவைப்படும் அப்படின்னா இப்படி தான் எடுக்கும். மீன்ஸ் இதான் வேல்யூஸ் எழுதி வச்சுக்கோ. எப்படி எடுக்கிறதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்போது நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன். ஓகே, எடுத்துருக்கோம் ஆல்ரெடி, அதனால தான். ஓகே, next one. Then let's see what are you. Okay, right. Next, ஒரு சர்க்கிள், இதோட radius is R. ஓகே, இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் C, இந்த பாயிண்ட் D. ஓகே, A to B போயிருக்கு அப்படின்னா
What is the distance and displacement? Distance and displacement. Distance will be arc length தான், right? இப்படி தான் போயிருக்கு, இந்த லைன்ல தான் போயிருக்கு. This is the arc length, right? இதோட length is arc length. இங்கே அது எவ்வளோ இருக்குது? டோட்டல் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? 2πr. 2πr by 4 போந்தானே, 2πr by 4 πr by 2. ஓகேயா? இங்கேருந்து இது வரைக்கும் வர்றதுக்கு 2πr, இப்போ அதோட பை 4 தானே இந்த ஒரு பார்ட்டு, ரைட்? அப்போ ஆஃப் சர்க்கிள்னா 2πr by 2πr. ஓகேயா? ரைட். இப்போ அந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும்? இதுதானே டிஸ்பிளேஸ்மெண்ட். அது எவ்வளோ இருக்கும்? இதுவும் 6 தான். அப்போ என்ன வரும்? √2r. root of r square plus r square. root of r square plus r square. root of r square plus r square na root of 2r square. root எடுத்த √2 into r. ஓகே, இப்போ √2r r root. அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். A to B போனோம். அது புரியுதா? ஓகே தானே? நீ A to C போனோம், டிஸ்டன்ஸு 2πr divided by 2πr. டிஸ்பிளேஸ்மெண்ட் 2r. ரெண்டு ரேடியஸ் தானே, 2r. இங்கே இது வரைக்கும் தான். இப்போ 6 2r. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். சரி, இப்படி வச்சுக்கோங்க, 2r. ஓகேயா? 2r. கிளியர்? இந்த மாதிரி A to A அப்படின்னா டிஸ்டன்ஸு 2πr, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஓகேயா? क्वेश्चन இதுதான். ஒரு ஆப்ஜெக்ட் A பாயிண்ட்ல இருந்து B பாயிண்ட் வந்திருக்கு, ஒரு P பாயிண்ட் வந்திருக்கு, which is at 60 degree. 60 degree. Find the displacement and distance. Question the radius is r. 60 degree வந்திருக்கு, distance and displacement வேணும். ட்ரை பண்ணி பாரு. இங்க டிஸ்டன்ஸ் வேணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் A to B வந்து ட்ரை பண்ணி பாரு. ஓகே, என்ன ஆன்சரு? r by 3 டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே தான். √2r.
நான் ஜென்ரலாக எழுதுகிறேன், அப்புறம் சால்வ் பண்ணுறேன். தீட்டா ஆங்கிள் போயிருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, தீட்டா ஆங்கிள் கவர் ஆயிருக்கு. we need to find the distance அப்படின்னா ஆர்க் லெங்த் தான், ரைட்? டிஸ்டன்ஸ் இஸ் த ஆர்க் லெங்த். ஆர்க் லெங்த் தான். ஆர்க் லெங்த் கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியுமாடா? என்ன? L is equal r theta, radius into theta, right? Okay, so distance is equal to formula is r theta, and the theta should be in ரேடியனில் இருக்கணும். தீட்டா ரேடியனில் இருக்கணும். ரைட். இந்த கேஸில் இப்போ இந்த 60 டிகிரி அப்படின்னா ஆர் இன்டூ 60 மீன்ஸ் 5/3, ரைட்? ஸோ ஆர் 5/3 60 டிகிரி, ரைட்? ஓகே, இனி டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் மீன்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரைட் லைன், இங்கே தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஓகே. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா டைரெக்டாக நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு 2r sin θ/2 இந்த ஃபார்முலா. ஓகே, ரைட். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் இது கரெக்டாக மிடில் அது 90 டிகிரின்னு எடுத்தா வந்தது எப்படின்னு வேணாம். ஓகே, சும்மா சொல்கிறேன், நீங்கள் அந்த இக்குவேஷன் படித்தா போதும், ரைட்? ஓகே, ரைட். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்துச்சு, இந்த ரேடியஸ் தான், ரைட்? இது நம்ம கண்டுபிடிக்க போகிற லெங்க்த்து, அப்போ அதோட லெங்க்த்தோட பாதி, ரைட்? இந்த ஆங்கிள் எல்பி θ/2 இருக்கும். இப்போ சைன் ஒரு இது இருக்குது, ஹைப்போட்டென்யூஸ் r இருக்குது, இது x/2, இது θ/2. ஓகேயா? இப்போ சைன் θ/2 எடுத்தால் என்ன வரும்? ஆப்போசிட்டு டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸு, ரைட்? தட் மீன்ஸ் x divided by 2r வரும். இப்போ x is equal to 2r sin θ/2 வந்துச்சா? அப்படிதான் டெரிவேஷன் வேணாம் எழுதணும். இப்போ நீங்கள் இக்குவேஷன் டைரெக்டாக படித்து வைக்கணும், இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஓகே, இதை நான் ரிமூவ் பண்ணுறேன், எழுதானா? ஓகே, டெரிவேஷன் எழுதானா? Right? But displacement will be, in the length will be 2, on the green will be 2r sin θ/2. Okay, அதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 2r sin θ will 60/2, that is 30 degree, right? But 2r sin 30 is 1/2, it is r. Okay, இப்போ இது r π/3, இது r இருக்கும், distance displacement 60 degree அப்படின்னா. ஓகே, ஓகே தானே? ரைட். இந்த ரெண்டு இக்குவேஷன்ஸ் ஞாபகத்தில் இருக்கணும், இம்பார்ட்டன்ட், ரைட்? ஓகே, இப்போ சர்க்குலர் A to B போயிருக்கு. the distance will be the arc length, which is r theta, displacement will be 2r sin θ/2. ஓகேயா? ஓகே தானே? அந்த ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுமா? இப்போ அப்ஜெக்ட்டு இங்கேருந்து 120 டிகிரி இங்கே வந்துருந்துச்சு. இதுதான் A, இதுதான் Bன்னு வச்சுக்கோ, 120 டிகிரி. ஓகே, ரைட்? இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா, இது டிஸ்டன்ஸ் will be r theta, r into radius r தான் கொடுத்தேன், theta is 120 டிகிரி ரேடியனில் மாற்றணும். அப்போ என்ன பண்ணும்? 120 into π/180. இல்லை டைரெக்டாக நமக்கு தெரியும் அப்படின்னா 2π/3 தான் அது. ஓகேயா? ரைட். இப்போ r into 2π/3 வரும். 2r π/3 or 2πr/3 அப்படின்னாலும் ஓகே, 2πr/3 ஓகே. ஓகே தானே? கிளியர் தானே அது? ரைட். தென் displacement will be 2r sin θ/2 is the formula. But 2r sin theta is 120/2 is 60. Sin 60 is √3/2. So r √3 will be the displacement. Okay. Right.
Okay, clear? Inshallah. Okay, ஒரு question பார்ப்போம். homeworkல question number 2. அது finish ஆயிடுச்சுல, லாஸ்ட் எழுதி finish பண்ணி எழுதணுமா? homeworkல question number 2 ட்ரை பண்ணி பாரு. A wheel of radius 1 meter rolls forward half a revolution on a horizontal ground. The magnitude of the displacement of the point of the wheel initially in contact with the ground is. Wheel rolling. Okay. பாரு, இதில் இப்போ அந்த ரெட்டு டாட்ஸ், அந்த ரெட்டு அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது கிரவுண்டில் ஹிட் பண்ணுற அந்த டைம். ஓகே, நான் ஒரு வாட்டி கரெக்டு கிரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணுற அந்த பாயிண்ட். ஓகே, அதை பற்றி தானே சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். பாரு, ஏ வீல் ஆஃப் ரேடியஸ் 1 meter ரோல்ஸ் ஃபார்வர்ட். ஓகே, முன்னாடி ரோல் ஆகுது. half a revolution on horizontal ground. The magnitude of displacement of the point of the wheel. அந்த wheel இருக்கிற பாயிண்ட் இனிஷியல் இன் காண்டாக்ட் வித் த கிரவுண்ட். ஆரம்பிக்கும் போது கிரவுண்ட்ல காண்டாக்ட்ல இருக்கிற பாயிண்ட். ஆரம்பிக்கும் போது கிரவுண்ட்ல காண்டாக்ட்ல இருக்கிற பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் தான், அந்த ரெட்டு தானே. ஆரம்பிக்கும் போது கிரவுண்ட்ல காண்டாக்ட்ல இருக்க பாயிண்ட். அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மேல இருக்கிற அந்த ரெட் லைன் பார்க்க வேணாம். இப்போ இங்க தான் நம்ம ஆரம்பிக்க போறேன். ஓகே, இப்போ அந்த ரெட் நோட்டு போறது பாரு, இப்படி ஒரு பார்த்துருப்போம். ரைட், இப்போ என்னாச்சு, ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு. அந்த பாயிண்ட் போய் அதே பாயிண்ட் ரிட்டர்ன் வந்திருக்கா, ஃபுல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு. புரியுதானா? ரைட், அந்த பாயிண்ட் அந்த சர்க்கிள் மேல இப்படி போய் ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா கரெக்டா அந்த சுத்தி அதே பாயிண்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு. தட் இஸ் ஃபுல் ரெவல்யூஷன். ஃபுல் ரெவல்யூஷன்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவு போயிருக்குன்னு தான் அந்த ரெட் பார்ட் மொத்தம். புரியுதா? டிஸ்டன்ஸ் எவ்வளவு போயிருக்கு அந்த ரெட் பார்ட் மொத்தம். டிஸ்டன்ஸ் கேட்டால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சைக்ளோய்டல் மோஷன் தான். நம்ம சைக்ளோய்டுக்கு நம்ம முக்கியம் படிச்சல. பட் டிஸ்டன்ஸ் கேட்டால் கண்டுபிடிக்காது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். டிஸ்டன்ஸ் தானே சொன்னேன். ஓகே, டிஸ்டன்ஸ் தான் அந்த ரெட் லைனு. ஓகே, அது கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ரைட், மேக்ஸில் நமக்கு வேணாது. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்ல முடியுமாடா? எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்? இந்த நான் சொன்னது கிரவுண்டில் அந்த பாயிண்ட் அந்த கிரவுண்ட் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்கு? அப்படி இல்லை, ஒரு
இது பாரு, இதில் ஓகே ரைட். இதில் இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் எவ்வளோ போயிருக்கு, அதுதானடா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, தானே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ரைட். அது எவ்வளோ இருக்கும்? ஆர் பை டபிள்யூயா? ஆரே எவ்வளோதான் இருக்கு, இந்த ஆறு 2πr, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வில் பி. புரியுதா? ரைட். கரெக்டாக அதோட லென்த் அதே லென்த் தான், மொத்தம் அதே பாயிண்ட் இப்படி போய் வந்திருக்கு அப்படின்னா அது டிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி டோட்டலாக போயிருக்கிறது 2πr தான் இருக்கும். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தட் சர்க்கிள் வில் பி த டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி 2πr. ஃபுல் ரொட்டேஷன் சொல்கிறேன், ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் சொல்கிறேன், ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷனோட கேஸில் இட் இஸ் 2πr வரும். ஓகேயா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி. இனி half a complete rotation என்ன? half revolution. half revolution என்ன? half revolution ல half revolution displacement பாரு, நான் டயகிராம்ல காட்டுறேன். half revolutionனா ஸ்டார்ட் பண்றது இங்க போய் கரெக்ட் மேல வரும்போது ஹாஃப், நெக்ஸ்ட் மேல டு கீழே வரைக்கும் நெக்ஸ்ட் ஹாஃப், ரைட். ஓகே, இதுதான் எதுக்கு அவ்வளோ கிளாரிட்டி போகுது. half revolution. ஓகே, half revolutionோட கேஸ்ல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? πr. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க, இது எண்டிங் பாயிண்ட் எந்த, இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வரைக்கும் எவ்வளோ இஸ் πr. அது ஓகே, அது வரைக்கும் πr. இது எவ்வளோ? இது 2r, ரைட். that is 2r. ஓகேயா? ரைட். அப்போ half revolutionல displacement will be root of πr whole square plus 2r whole square வருமா? புரியுதா? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? வேற எதுவும் டவுட் இருக்கானே? எங்க டவுட்? செகண்ட் கேஸா? ஃபர்ஸ்ட் கேஸ் ஓகே, 2πr எல்லாருக்கும் ஓகே தானே? ரைட். ஃபுல் ரொட்டேஷன் 2πr, ரைட். பிகாஸ் அதுல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பாயிண்ட் இங்க தான் இல்ல, அப்ப எண்டிங்ல பாயிண்ட் இங்க தான் இருக்கு. half revolutionனா பாயிண்ட் இங்க தான் இருக்கு, எண்டிங்ல மேல வந்து. ஓகேயா? கிரவுண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கோம்? πr தான். எவ்வளவு ஹைட் இருக்குது? 2r. ரெண்டு ரேடியஸ் இருக்குடா, ரெண்டு ரேடியஸ் 2r. அப்போ இது 2r, இது πr. hypotenuse will be the distance, right? So root of πr whole square plus 2r whole square. அதுல r square காமன் எடுத்து வெளியில இருக்கலாம். அப்போ r காமன் எடுத்தா r square, ரூட் எடுத்தா r. root of pi square plus 2 square is 4. இதுதான் ஈக்குவேஷன் டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகேயா? இந்த क्वेश्चनல என்ன? r ஓட வேல்யூ என்ன? 1. இப்போ r into root of pi square plus 4, r ஓட வேல்யூ என்ன? root of pi square plus 4 இதுதான் ஆன்சர். நீங்க கண்டிப்பா அத டிக் பண்ணிருங்க, because அது மட்டும் தான் வரை கொஞ்சம் வியரா இருக்கு இல்லையா? அத டிக் பண்ண சான்ஸ். புரியுதா? ரைட்.
Okay, right? Clear. First step. Finish for next, yeah. Okay. Displacement now already. Displacement now is the given. Define the shortest distance between the initial and final position. Right? Okay, now. First step. Displacement okay நம்ம எழுதியாச்சு s vector the symbol and s vector கண்டுபிடிக்கிற formula r final minus r initial for 3 dimension 1 dimension வரும்போது அது x final minus x initial வரும் or y final minus y initial okay இந்த formula okay that means x axis ல x equal to 2 ல இருந்து x equal to 5 வந்திருக்கு அப்படினா displacement is 5 minus 2 that is 3 meter is the displacement அவ்வளவுதானடா ரைட் அதே y axis ல y equal to 2 ல இருந்து y equal to 5 க்கு போயிருக்கு அப்படினா displacement will be 5 minus 2 3 meter y axis that's it right initial final point கொடுத்தா டிஃபரன்ஸ் எடுக்கணும் that's it இதுதானே நமக்கு x or y தான் வர போறாங்க okay difference between distance and displacement already சொல்லியாச்சு ரைட் அதாவது டேபிள்ல எழுதி இருக்கு that's it it always has positive values எழுதிட்டு அது motion மட்டும் கன்சிடர் பண்ணுங்க ஓகே ரைட் motion மட்டும் கன்சிடர் பண்ணா ரெஸ்ட்ல 0 பாசிபிள் தான் ஓகே it can be positive negative and 0 okay it can measure along non straight line path it can only be measured along straight line path you know another then I am சொல்லியாச்சு already speed okay right எழுதனே இன்னொன்னு ஸ்பீட் ரைட் இந்த क्वेश्चन மீட்டருக்கு முன்னாடி 40 மீட்டர் per second அப்படினு சொன்னா அந்த ஸ்பீடா வெலாசிட்டியா ரெண்டும் 40 மீட்டர் per second அப்படினு சொன்னா அதுல எங்க டைரக்ஷன் ஸ்பீடு தான் 40 மீட்டர் per second மட்டும் தானா அது மேக்னிட்யூட் மட்டும் தான் இருக்கு டைரக்ஷன் இல்ல அதுல ரைட் ஓகே 40 மீட்டர் per second ல போறேன் அப்படினு சொன்னா இட் இஸ் ஸ்பீட் only பட் 40 மீட்டர் per second ல டுவர்ட்ஸ் காந்திபுரம் போறேன் டுவர்ட்ஸ் உக்கரம் போறேன் அப்படினா டைரக்ஷன்ல சொன்னா இட் இஸ் velocity ஓகே 40 மீட்டர் per second towards north towards west towards x axis along x axis along y axis along negative x axis அப்படினு சொன்னா டைரக்ஷன் இருக்கு velocity தான் ரைட் இப்போ ஸ்பீட் மட்டும் தான் ரைட் so speed only has magnitude because this is scalar quantity right நம்ம கொடுக்க போற symbol is
V, right? So speed is distance divided by time. Distance divided by time. Basic equation is distance divided by time, right? Adile average speed, instantaneous speed, detail or variable because speed is distance by time. Okay, the unit will be meter per second. Dimension will be L t power minus 1, right? Okay. So scalar quantity can 0 or positive. Distance of 0 positive possible. Speed can be 0 or positive, right? Okay. Then velocity. This is 40 meter per second towards north or 40 meter per second IE. Vector quantity V vector is equal to symbol is V vector. So velocity is displacement by time. Displacement divided by time. Okay. More displacement by time. Because the vector divided by time. That's it. Okay. Unit of meter per second is dimension is LT raised to minus 1. Same, right? Now, this is distance or displacement relations. Distance is greater than or equal to mod displacement. Velocity, speed is greater than or equal to mod velocity. Okay, right? So speed divided by mod velocity is equal to greater than or equal to. Okay, velocity is speed now, distance by time, velocity now, displacement by time. Speed is a scalar quantity, velocity is a vector quantity, right? Okay, for 40 meter per second, the speed is 40 meter per second towards north and direction is the velocity. Okay, now in the chapter I and J use right? Our object in the direction 40 plus 14 meter per second. That in the direction minus 14. That in the chapter velocity direction. Direction is this positive or negative direction. Okay, positive in the direction and negative in the direction. Right? Now in the direction positive, the opposite is negative. Okay, then I and J which are clear then. Clear. Right? Doubt learning. Okay, then response and occasion. No occasion. Doubt distance, displacement, velocity, speed, basic definition. Then distance and displacement relation. Distance is greater than or equal to mod displacement. Velocity is greater than, speed is greater than or equal to mod velocity. Right? Distance positive angle, 0 angle. Displacement positive, negative, 0. One positive. And then speed positive, 0 positive. The positive, negative, 0 velocity positive. Okay, then right. Average speed. Next. Okay, average. 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 V average is equal to total distance divided by total time for time taken. Then okay, right. Okay, the average speed நம்ம ரெண்டும் பிரிச்சு படிக்க போறேன். One is time average speed.
ஒரு distance average speed. Time average speed, distance average speed. Okay. First general or example சொல்றேன். ஒரு கார் A first 50 meter 2 second la car next 100 meter 3 second la car next 50 meter 1 second la car B round. Okay, A to B போற டைம்ல first 2 second 50 meter, next 3 second 100 meter, next 1 second 50 meter போயிடும். இப்போ average velocity speed கேட்டா total distance எவ்வளவு 50 plus 100 plus 50 divided by 2 plus 3 plus 1 200 by 6 ஆகும் எவ்வளவு 33.3 meter per second. Okay, right. First இந்த ஒரு பார்ட்ல எவ்வளவு ஸ்பீட் போயிருக்கு ஸ்பீட்ல போயிருக்கு இந்த ஒரு பார்ட்ல எவ்வளவு ஸ்பீட் நான் v1 எழுதுறேன் 50 divided by 2 25 meter per second 50 by 2 நான் ஸ்பீடுனா distance by time அதான் நம்ம சொன்னோம் right. But v1 is s1 by t1, v2 is s2 by t2, v3 is s3 by t3. ஒவ்வொரு distance divided by அதோட time. இது v2 100 by 3 என்ன வரும் 33.3 meter per second. இது 50 by 1 50 meter per second. ஓகே, ஃபர்ஸ்ட் 25 ல போனேன், அதுக்கப்புறம் 33.3 ல போனேன், அதுக்கப்புறம் 50 meter per second ல போனேன். ரைட்? இந்த 33.3 meter per second ஓட மீனிங் என்ன? ஆவரேஜ் ஸ்பீட்னா மீன் பண்றது என்ன? ஒரு இந்த கிளாஸ்ல ஒரு எக்ஸாம் நடந்து 100 மார்க் எக்ஸாம் நடந்துன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் 50 எடுத்திருக்கு, நிறைய பேர் 60 எடுத்திருக்கு, நிறைய பேர் 10 எடுத்திருக்கு, நிறைய பேர் 80 எடுத்திருக்கு. அப்படி டிஃபரெண்ட் வேல்யூஸ் எல்லாரும் எடுத்திருக்கும். ரைட்? கிளாஸோட ஆவரேஜ் 60 அப்படின்னா அதோட மீனிங் என்ன? தட் மீன்ஸ் எல்லாருக்கும் 60 போட்டாச்சு, எல்லாரும் 60 தான் எடுத்தோம் அப்படின்னாலும் கிளாஸோட ஆவரேஜ் 60 ஆகும். எல்லாரும் 60 தான் எடுத்தோம் அப்படின்னா கிளாஸோட ஆவரேஜ் 60 தான். ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட் எடுத்தப்போ 60 வந்து அந்த ஆவரேஜ் மீனிங் அந்த கிளாஸ்ல எல்லாரும் ஒரே ஒரு மார்க் எடுத்தா அது 60 தான் இருக்கும். அப்பதான் கிளாஸோட ஆவரேஜ் அது வரும். அதானடா? அது புரியுமா? இது புரியும் பார்ப்போம். அது வேணாம், புரியலன்னா லீவ். ஓகே, லீவ். புரியல தானே? புரியுதா? இதுல சொல்றேன். இதே சேம் டோட்டல் எவ்வளவு செகண்ட்ஸ் அங்க? 6 செகண்ட்ல 6 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போணும்? 200 மீட்டர் போணும். 6 செகண்ட்ல 200 மீட்டர் போணும். ஓகே, அது மூணு பார்ட்டா போயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 25 ல, நெக்ஸ்ட் 33 ல, நெக்ஸ்ட் 50 ல. இதெல்லாம் ஒரு சிங்கிள் வெலாசிட்டில போயிருந்தா அதே 6 செகண்ட்ல அதே 200 கவர் பண்ணனும்னா இந்த ஸ்பீட்ல போணும். அதான் 33.3. அது ஆவரேஜ். எங்கேயும் ஸ்டாப் பண்ணாம ஸ்பீட் ஏத்தாம அதே ஸ்பீட்ல ஃபுல்லா போனா அதே A to B டிஸ்டன்ஸ் அதே டைம்ல கவர் பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்பீட்ல போணும். தட் இஸ் ஆவரேஜ். ஓகே தானே? கிளியர்? ரைட். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கேसेस டைம் ஆவரேஜ் ஸ்பீடும் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட். டைம் ஆவரேஜ் ஸ்பீட் time average. A to B distance first T1 time la V1 speed la pone, next T2 time la V2 speed la pone,
next V3 time T3 time V3 speed lo pone. Okay, asle edu mattum dhaan koduthirukke speed of time, right? Okay, find the average speed. Generally equation eludha poren, V average eludha poren. V average formula enna, average speed formula total distance divided by total time. Total distance அப்படினா S1 plus S2 plus S3 divided by T1 plus T2 plus T3. மூணு பார்ட்டா தானே இருக்கு, மூணு distances. பட் S1 S3 क्वेश्चन இருக்கா? இல்ல. அங்க கொடுத்தது V1 V2 V3 தான். அடுத்த ரிலேஷன் V is equal to S by T. அப்ப S is equal to V into T. அப்ப S1 is equal to V1 T1, S2 is equal to V2 T2, S3 is equal to V3 T3. Substitute பண்ணுவாங்க. V average is equal to S1 is V1 T1 plus S2 is V2 T2 plus S3 is V3 T3 divided by T1 plus T2 plus T3. இது இன்னும் பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸெட்ரா வரும். அதுதான் V average ஃபார்ம். அது மூணு பார்ட்னா மூணு, எக்ஸெட்ரா இருந்துச்சுன்னா எக்ஸெட்ரா. இந்த ஃபார்முலா படிச்சு வைக்கணுமா? வேணாம், அங்க இருந்து சேஞ்ச் பண்ணா போதும். ரைட், ஜெனரலே போதும் நமக்கு. டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டோட்டல் டைம். Okay, clear தானே? Right. If T1 is equal to T2 is equal to T3 etc. எல்லா டைமும் சேம். ஆர் மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் 30 மினிட்ல ஒரு ஸ்பீட்ல போனேன், நெக்ஸ்ட் 30 மினிட்ல வேற ஸ்பீட்ல போனேன், நெக்ஸ்ட் 30 மினிட்ல வேற, எல்லாமே ஒரே டைம். புரியுதா? இந்த T1 T2 T3 எல்லாமே ஒரே வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் T1 டைம்ல V1 ஸ்பீட்ல போகும், ஃபர்ஸ்ட் 30 நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல T2 ஸ்பீட்ல போகும், நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல வேற ஒரு ஸ்பீட்ல போகும். எல்லாமே ஒரே டைம் இன்டர்வல். பட் T எல்லாமே ஒரே T தான். அப்ப V average ஃபார்முலா என்ன சேஞ்ச் வரும்? V average is equal to மேல V1 into T, V2 into T. அப்ப T எல்லாம் காமன் எடுத்தா V1 plus V2 plus V3 plus etc. divided by இந்த T. அப்ப NT, right? If there are n T's, okay, NT no. Okay, n parts இருக்குனா NT's. Okay, T cancel ஆகும். V average formula is V1 plus V2 plus V3 plus etc. Vn divided by n. இதான் நார்மலி நம்ம கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருக்கு, எல்லாரும் மார்க் டிவைடட் பை தி நம்பர் பண்ற மாதிரி எடுக்கிறது. That average is this one. இது டைரக்டா அப்படி எடுக்க கூடாது. எப்ப மட்டும் பாசிபிள் தான், டைம் சேமா இருக்கும்போது மட்டும் தான். ஓகே, ரைட். V average is equal to okay, if n is equal to 3, V average will be சுமார் ஓகே, இது தெரியும் ஒரே தான். If n is equal to V average is equal to V1 plus V2 by 2. Okay, எழுதணும். கிளியர் தானே? அதுதான் டைம் ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகே, எழுதியாச்சு. அதெல்லாம் ஃபாஸ்டா சொல்லலாம். Next one, distance average speed. Distance average.
total distance A to B. First S1 distance V1 speed la pone, next S2 distance V2 speed la pone, S3 distance V3 speed la pone. Enna kodukala time kodukala. Okay, right. Right? Okay. Average equation no, V average is equal to S1 plus S2 plus S3 plus etc. or S3 divided by T1 plus T2 plus T3. The formula total displacement by total time. Okay, then right. Total distance S1, S2, S3 இதெல்லாம் கொடுத்திருக்கு. divided by time நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம சொன்ன மாதிரி V is equal to S by T. So T is equal to S by V. But T1 is equal to S1 by V1. T2 is equal to S2 by V2. T2 is equal to S2 by V2. T3 is equal to S3 by V3. Substitute panna S1 by V1 plus S2 by V2 plus S3 by V3, right? So V average formula is etc. Okay. Time average formula is distance average. Okay, right. In either if S1 equal to S2 equal to S3 equal to etc. equal to S, all distance same. Okay, first 100 meter இவ்வளோ ஸ்பீட்ல போனேன், next 100 meter இவ்வளோ ஸ்பீட்ல போனேன், next 100 meter நம்ம 100 meter ஸ்பீட் மட்டும் மாறும், right? In that case V average is equal to S plus S plus S plus எல்லாமே S அப்படின்னா NS ன்னு வரும் தானே, NS divided by S காமன் எடுக்கலாம் கீழே 1 by V1 1 by V2 1 by V2 1 by V3 etc. 1 by V, right? N cancel ஆகும், சரி SS cancel ஆகும். V average is equal to N divided by 1 by V1 1 by V2 1 by V3 etc. 1 by Vn. Okay, right? Okay. If N is equal to 3, V average is equal to இப்படி எழுதலாம் பாருங்க, N divided by V average is equal to 1 by V1 1 by V2 1 by V3 etc. அப்படி எழுதலாம் தானே, ரைட்? புரியுதா? வரைக்கும் ஓகே. So distance average formula V average is N divided by 1 by V1 1 by V2. அது கிளியர் தானே? இது இப்படி எழுதலாம், கிளியர்? இதுல if N is equal to 3 formula எப்படி எழுதலாம்? ஒன்னு இதுலயும் ஒன்னு இதுலயும் ரெண்டுலயும் எழுதுறேன். ஓகே, so V average is equal to 3 divided by 1 by V1 1 by V2 1 by V3 இப்படி எழுதலாம், ரைட்? or ஓகே தானே, ரைட்? அதே மாதிரி 3 divided by V average is equal to 1 by V1 1 by V2 1 by V3 இப்படி எழுதலாம். என்ன தெரியா? புரியலன்னா சொல்லு, புரியுதா? ரைட்? இன்னும் இல்லையா? அதில் 3 போட்டது.
Okay, meaning clear hai. If n is equal to 2, V average is equal to 2 divided by 1 by V1, 1 by V2, or 2 by V average is equal to 1 by V1 plus 1 by V2. இது எதுக்கு இப்படி எழுதுனா ஃபார்முலா டைரக்டாவே क्वेश्चन கேட்டு. ஓகே, ஒரு சில டைம்ல இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிருப்போம், ஒரு சில டைம்ல இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிருப்போம் ஆப்ஷன்ஸ்ல, ரைட்? ஓகே, இதுல இருந்து இப்படி எழுதலாம். V average is equal to 2 V1 V2 divided by V1 plus V2 அப்படின்னு ரெண்டு இருக்கும்போது இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே தானே, ரைட்? 3 n equal 3 ஓட கேஸ்ல இதே மாதிரி எழுத முடியுமா? இதே மாதிரி எழுதணும். என்ன V average is equal to n3 equal to 3. இது எப்படி வந்துச்சு? இண்டிகேஷன் எடுத்து வச்சுக்கோ. 1 by V1 plus 1 by V2 na V2 plus V1 divided by V1 V2. அந்த V1 V2 மேலே போகும், கீழே V1 plus V2 வரும். ஓகேயா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா பாரு. இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா V1 plus V2 divided by V1 V2, V1 into V2 மேலே 2 இருக்கு, இது மேலே போகும், இந்த டினாமினேட்டர் இருக்குது மேலே போகும். ஸோ 2 V1 V2 divided by V1 plus V2 வந்துச்சு, அப்படிதான் வந்திருக்கு, ரைட்? அதே மாதிரி இதை எழுதணும். இதை இப்போ 3 V average is equal to 3 divided by 1 by V1, 1 by V2, 1 by V3, 3 divided by இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஸோ V2 plus V1 divided by V1 V2 plus 1 by 3 பாக்கி. இனி இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3 divided by V2 V3 plus V1 V3 அப்படிதான் வரும். இது ரெண்டு இங்க மல்டிப்ளை பண்ணலாம், ரைட்? plus 1 into V1 V2 for V1 V2 divided by V1 V2 V3. So finally V average is equal to 3 V1 V2 V3. இங்க V1 V2 தான், இங்க V1 V2 V3 divided by V1 V2 V2 V3 V3 V1. Okay. Okay. Clear answer.
question பார்ப்போம். டவுட் இல்லை இதெல்லாம் நான் சொல்லியாச்சு. டைம் ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம சொல்லியாச்சு. ஏதோ நீ ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்கு, ஸ்பீடு தான் நம்ம சொல்லியிருக்கு. அது இருக்கட்டும் சொல்கிறேன். இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் நம்பர் இது என்ன? Question number 1. If an object completes one turn of a rectangular arc of length 14 meter and width 7 meter, calculate the distance and displacement. Nallada, so next. ரெக்டாங்குலர் பார்க்கு, அதோட லெங்க்த்து 14 மீட்டர், விட்த்து 7 மீட்டர். ஒரு இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு திருப்பி அங்கேயே வந்திருக்கு, இங்கேருந்து போய் ரிட்டர்ன் அங்கேயே வந்திருக்கு. ரைட். ஸோ டிஸ்டன்ஸ் வில் பி 14 7 14 7. டேரெக்டாக பெரிமீட்டர்னு சொல்லலாம் இல்லையா? பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 2 times L plus B. Right, that will be the distance, right? So 2 times 14 plus 7, 21 into 42. Then displacement. 0. Okay. Right. Second question. And next. A car covers first half of the distance between two places at 40 km per hour and other half at 60 km per hour. The average speed of the car is first half of 40 km per hour, second half of 60 km per hour. Second half of what? Distance. Total distance oda half distance 40 km per hour. Next half distance is 60 km per hour. Okay. Total S net S by S by total 2S net S net. Okay. இது ரெண்டும் ஈக்குவல் தானே? அது மட்டும் தான் இப்போ கன்செப்ட். அது ரெண்டு ஈக்குவல். என்ன ஃபார்முலா என்ன ஈக்குவலா இருக்கு? டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கு. இப்போ டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஃபார்முலா என்ன? V average is equal to அந்த லாஸ்ட் ஃபார்முலா 2V1 V2 divided by V1 plus V2 எடுக்கலாம். Right. Or 1 by 2 by V average equal to 1 by 1 by V2. That's okay. That is direct. Okay. So 2V1 V2 2 into 40 into 60 divided by 40 plus 60 100 and the zeros 48. 48 kilometer. Okay. Guess the same. Right. Total distance is 2S side, isn't it? Third one. The wind channel third one. Okay. அது வெலாசிட்டி கேட்டிருக்கு இருக்கட்டும். ஓகே. இது இந்த கொஸ்டினை நான் ரெண்டாக எழுதுறேன். ஒன்று வெலாசிட்டி ஒன்று ஸ்பீடு இருக்கணும். இது ஜஸ்ட் இது ஸ்பீடாக மாற்றுறேன். இங்கே ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம படிக்கும். ஜஸ்ட் ஸ்பீடு சொல்கிறேன். வெலாசிட்டி வேறு இருக்குது. ஓகே. இப்போ ஸ்பீடுன்னு இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினோட ஆன்சர். A truck travels A to B at a speed of 40 km per hour. இப்படி போனது 40 km per hour. Return வந்தது 50 km per hour. Then the average speed, not velocity, and speed சொல்றேன். Okay. Average speed, V average.
இங்கே என்ன சேமாக இருக்கு? டிஸ்டன்ஸ் தானடா, A to B, B to A ஒரே டிஸ்டன்ஸ். இப்போ S தான் சேம். இங்கே S ரிட்டர்ன் வரும்போது S. இப்போ 2v1 v2 by v1 plus v2. Two 40 50 90. இன்னொரு இப்போ ஆப்ஷன் வேறு, இதில் ஆப்ஷன் இருக்கான்னு தெரியாது. இருக்கா? இது வேறு கொஸ்டின் தானே, கொஸ்டின் மாற்றி இருக்கா ஆப்ஷன் வேறு. இப்போ என்ன வருது? அது 44.44. ஓகே, ஸ்பீடாக இருந்துச்சா இதான் ஆன்சர். வெலோசிட்டி நான் படிக்கும் அப்போ சொல்கிறேன். வெலோசிட்டி எழுதுறதுக்கு இடம் இங்கே இருக்கணும். ஓகே, கொஸ்டின் மொத்தமாக மாற்றி ஸ்பீட்னு மாற்றி வச்சிருக்கோம். வெலோசிட்டி ஒரு கொஸ்டின் தான், அது இருக்கும் அங்கே ரெண்டும் கேட்குற மாதிரி இருக்கும். வெலோசிட்டி வேறு டீச் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். ஓகே ரைட்? ஓகே தானடா? ரைட். Then I question. A person starts his journey from center O of a park and comes back to the same position following the path OP, then OPQO. இப்படின்னு வந்திருக்கு. இப்படி போய் ரிட்டர்ன் இங்கே வந்து ரைட், இங்கே போய் இங்கே வந்து. The radius of the path taken by the person is, radius is 200 meter. இது 200 meter. And it takes 3 minutes 58 minutes to complete its journey. The average speed of the person is, average speed. இப்போ இது டிஸ்டன்ஸ் ஆவரேஜா டைம் ஆவரேஜான்னு ஒன்றும் இல்லையே. இப்போ ஜென்ரல் ஃபார்முலா எடுக்கணும். ஜென்ரல் ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ரைட், டோட்டல் டிஸ்டன்ஸ்னா ஃபஸ்ட்டு O to P, then P to Q, then O to Q to O. ரைட், O to P எவ்வளோ டிஸ்டன்ஸு? O to P எவ்வளோட? 6 ரேடியஸு. ரைட். தென் 200, 6 தான் 200. The 200 radius is 200. Then P to Q எவ்வளோ? theta இல்லை 1/4 தானே, 2πr/4 தானே அது, 2πr/4 πr/2. So pi into 200/2, 100 pi. Then Q2 அதுவும் ரேடியஸ் தான் 200. ஓகே, so V average is equal to 200 plus 100 pi எவ்வளோ வரும்? Pi is 3.14 into 100 is 314 plus 200 divided by total time. இதெல்லாமே மீட்டரில் எழுதியிருக்கு. டைம் எதில் எழுதணும்? செகண்டில் எழுதணும். மீட்டர் பர் செகண்டில் தானே ஆப்ஷனே இல்லையா? ஆப்ஷன் இல்லை. ஓகே ஓகே, இதில் கண்டுபிடிக்கணும். டைம் 3 minutes 58 seconds. ஸோ 3 into 60 plus 58. ஓகே, 3 minutes 3 into 16 what seconds ஆயிடுச்சு plus 58. ஓகே, டவுட் இருக்கா எங்கேயாச்சு? அதானே எவ்வளோ வருது? 180 plus 58 மேலே 400 plus 714 divided by வேறு. மேலே 714 கீழே 238 ஒரு வேல்யூ மீட்டர் பர் செகண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சது.
3.11 3 கரெக்டா இருக்கா 3 கரெக்டா வருதானே பாரு 3 தானே பிகாஸ் அப்படி வரதான் வாய்ப்பு இருக்கு பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்கு இல்லை ஜே கொஸ்டின் இருக்கு So total general formula use பண்ணும் ஓகே ரைட் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் டைம் ஆவரேஜ் ஸ்பெஷல் அப்படி வரும்போதும் இல்ல ஜெனரலா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் ஓகே ரைட் அது எப்பவுமே வேலிடா இருக்கும் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் டைம் ஆவரேஜ் எல்லாம் எடுக்காம இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்ல போனாலும் ஆன்சர் சேமா தான் கிடைக்கும் ரைட் ஓகே நம்ம ஷார்ட்கட்டா படிக்கிறது அந்த டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் டைம் ஆவரேஜ் கிளியர் next one clear okay then answer a car covers AB distance with the first 1/3 with the velocity v1 second 1/3 with the velocity v2 last 1/3 with the velocity v3 if v3 is equal to 3 times v1 v2 is equal to 2 times v1 and v1 is 11 எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்கப்போ சும்மா 11 into 2 11 into 3 அவ்வளோதானே 11 22 33 ஓகே then the average velocity கிட்ட ஓகே இங்கே ஆவரேஜ் வேணாம் பரவாயில்ல ஆவரேஜ் ஸ்பீடு வெலாசிட்டி சொன்னதுக்கு அப்புறமா இருக்கட்டும் இதில் ஓகே அந்த டாபிக் கூட சொல்கிறேன் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணும் ரைட் ஒரே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு ஒரு மினிட் ஹோம்ஒர்க்கில் இருக்குன்னு நினைக்கிற ஒரு கொஸ்டின் அது சொல்லி வரோம் ஹோம்ஒர்க்கில் இது என்ன ஆன்சரடா 5th ஒன் இது ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்கா பட் அதே ஃபார்முலா மாதிரி இருக்கு இல்லையா ரைட் நம்ம படித்த ஃபார்முலா மாதிரி இருக்கு இல்லையா எப்போ வெலாசிட்டியும் ஸ்பீடும் ஈக்குவல் ஆகும் வெலாசிட்டியோட மேக்னிடியூடும் அப்படின்னு சொல்லுவோம் வெலாசிட்டியோட மேக்னிடியூடும் ஸ்பீடும் எப்போ ஈக்குவல் ஆகும்போது அது எப்போ நடக்கும் நான் முன்னாடி போயிருக்கு ஒரு லைனில் போயிருக்கணும் ஒரு கண்டிஷன் ரிட்டர்ன் வரக்கூடாது ஒரு டைரக்ஷனில் மட்டும் போயிருக்கு ஒரு டைரக்ஷனில் மட்டும் முன்னாடி மட்டும் போயிருக்கு ஓகே ஸ்ட்ரைட்டில் போயிருக்கணும் ஒரு டைரக்ஷனில் போயிருக்கும் அப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் ஆகும் அப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் ஆகும்போது ஸ்பீடும் வெலாசிட்டி சேம் ஆகும் ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டி சேம் ஆகும் அதுதான் இங்கே நடக்கும் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் வெலாசிட்டி சொல்லி வரேன் அதான் பெட்டர் எல்லா கொஸ்டின் அப்படி தான் இருக்கு ரைட் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி பார்ப்போம் ஆவரேஜ் வெலாசிட்டி ரைட் ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன வரும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் சாரி டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்பீடுனா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தான் ஆவரேஜ் வெலாசிட்டி ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி அதையும் வி ஆவரேஜ் இல்லை வி வெக்டர் ஆவரேஜ் ஓகே தானே வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி சிம்பிள் வி வெக்டர் ஆவரேஜ் ரைட் ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சொல்லலாம் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சொல்லலாம் பட் டோட்டல்னு இருக்கிற வேர்டு அங்கே வேணாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே இனிஷியல் ஒரு பாயிண்ட்டு லாஸ்ட் பாயிண்ட்டும் அது ரெண்டும் போதும் அதுக்கு இடையில இருக்கிறது தானே இப்போ டோட்டல்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை நீ எழுதுனாலும் இஷ்யூ இல்லை பட் பெட்டர் வில் ரைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் சொல்லணும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் ரைட் நீ ஈச் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தா ஓகே டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கணும் இருந்தால் கூட டிஸ்பிளேஸ்மெண்ட் போதும் அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன சிம்பிள் எஸ் வெக்டர் டைம் டேக்கன்னா ஒரு T1 டைம்லேருந்து T2 டைம் வரைக்கும் அப்படின்னு ஒரு இன்டர்வலில் கொடுப்போம் டெல்டா டின்னு இருக்கும் ஓகேயா பட் எஸ் வெக்டர்னா என்னன்னு சொல்லியிருக்கு நம்ம R2 மைனஸ் R1 இதில் 3 டைமென்ஷனில் சொல்லுங்க ரைட் அப்போ டெல்டா ஆர் பை டெல்டா டி தான் ஃபார்முலா கரெக்டாக வரும்
இது 3 dimension, but நமக்கு இது வேணும், இப்போ வேணும், நம்ம படிக்கும் அது, ரைட்? இப்போ 1 dimension தானடா. 1 dimensionோட கேஸில் v average is equal to v vector average is equal to x2 minus x1 by t2 minus t1. அது x axis என்ன? y2 minus y1 by t2 minus t1. அது y axis என்ன? x axis ல மூவ் இருக்கு அப்படின்னா இது y axis இல்லைன்னா இது, ரைட்? அதான் இப்படி எழுதி இருக்கு, கிளியர் தானே? ஜென்ரல் ஒன் இஸ் r2 minus r1 தான், r2 minus r1 தான். அது இப்போ வேணும், நெக்ஸ்ட் சாப்டர் ஆன்வர்ட்ஸ் போதும். பட் அதுல இருந்து தான் x2 minus x1 வந்திருக்கு, கிளியர் தானே? ஓகேயா? ரெண்டு பொசிஷனோட டிஃபரன்ஸ் தான், இங்க இருந்து இங்க வந்திருக்கு. இங்க இருக்கிற பொசிஷன் இஸ் x equal to 5, x equal to 2, x equal to 5 minus x equal to 2, so 5 minus 2 3, that's the space, that's it, right? இங்க இந்த பாயிண்ட்ல டைம் t1 is equal to 2 செகண்ட், இந்த பாயிண்ட்ல டைம் t2 is equal to 3 செகண்ட் அப்படினா 3 minus 2 1 second delta, okay? So x2 minus x1, t2 minus 2, okay, right? The average velocity is displacement by time. Displacement is change in position by time. Change in position na x axis la x2 minus x1 by t2 minus t1, y axis la y2 minus y1 by t2 minus 2. Object இப்படி போகுதுனா x2 minus x1, இப்படி போகுதுனா y2 minus 2. Okay? இனி average velocityயும் average ஸ்பீடும் எப்போ ஈக்குவல் ஆகும் அப்படின்னு? எப்போ? when distance is equal to displacement or displacement is equal to distance. okay? இது எப்போ நடக்கும்? ஒரு ஆப்ஜெக்ட் சிங்கிள் டைரக்ஷன்ல, ஓகே, ஒன் டைரக்ஷன்ல ஸ்ட்ரைட் லைன்ல போயிருக்கணும். ஓகே, ஸ்ட்ரைட் லைன்ல motion should be in straight line. Straight line in one direction. கைடு தெரிஞ்சா போதும். ஓகே, இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதிக்கோங்க, இவ்வளோ தான் தெரியும். ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் ஒரு சில டைம்ல எல்லாம் ஈக்குவல் ஆகும். எப்போ நம்ம போகிறது ஒன் டைரக்ஷனில் போகணும், ஸ்ட்ரெயிட் லைனில் போகணும். இங்கே அதை இந்த டைரக்ஷன் இல்லை மேலேனா மேலே, ரிட்டர்ன் வர்ற கேஸில் ஒர்க் ஆகாது. ஓகே தானே? அப்போ நம்ம படித்த ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா எல்லாம் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட்? So average speed is a scalar while average velocity is a vector, both having the same units and dimensions. You know, the magnitude of average velocity in an interval need not be equal to the average speed at that interval. எப்பவுமே ஈக்குவல் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி தெரியும், என்ன? ஸ்பீட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to magnitude of speed. அதே கண்டிஷன் ஆவரேஜ்லயும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஓகே, so average speed is greater than or equal to magnitude of average velocity. Average speed is greater than or equal to magnitude of average velocity. Okay, அது ஈக்குவல் ஆகிற நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ரைட்? ஓகே தானே? யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்ன? யூனிஃபார்ம் மோஷன் என்ன? கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் மோஷன் என்ன? Constant acceleration, constant velocity தான். Uniform motion means uniform velocity or constant velocity ல போறது. Constant velocity ல போறது. Velocity is constant. Acceleration இப்ப என்ன இருக்கணும்னா 0. velocity change ஆனது acceleration வரும் நம்ம படிக்கும். ஓகே, so v vector should be constant and a vector should be 0. அதான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஆக்சலரேஷன் 0 இருக்கணும், velocity constant. velocity constant, not speed. velocity a constant. Right, uniform motion means uniform velocity.
அதோட மீனிங் என்ன? இப்போ 30 மீட்டர் per செகண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் போகுது டுவர்ட்ஸ் ஈஸ்ட்னு வச்சுக்கோ. 30 மீட்டர் per செகண்ட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், ரைட்? அட் v1 இருக்கிற வெலாசிட்டி t ஈக்குவல் டு t1 செகண்டில். அதுக்கப்புறம் t ஈக்குவல் டு t2 செகண்டுக்கு மாறினாலும் v2 வில் பி அதே 30, அதே டைரக்ஷன், அதே ஸ்பீடு, அதே டைரக்ஷன், டைம் அதே ஸ்பீட்லேயே போய்ட்டு இருக்கும். புரியுதாண்ணா? 30லேயே போய்ட்டு இருக்கும். இப்போ பைக்கில் அந்த ஸ்பீடோமீட்டரில் 50, 30, 60 அப்படின்னு வேல்யூஸ் வருது இல்லையா? அது ஸ்பீடா வெலாசிட்டியா? பைக்கில் காட்டுற அந்த ஸ்பீடா வெலாசிட்டியா? ஸ்பீடு தான். அதில் எங்கே டைரக்ஷன் காட்டுது? ஸ்பீடு தான். அது எந்த ஸ்பீடு? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடா, ஆவரேஜ் ஸ்பீடா? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஒவ்வொரு செகண்ட்லையும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் மாறிட்டே இருக்கு இல்லையா? பட் ஆவரேஜ் ஒன். ஆவரேஜ் ஒன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு, டோட்டல் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, அதுக்கு எவ்வளோ 1 hour எடுத்திருக்கு. இப்போ 1 hour டைம்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ், அது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், அதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு. பட் ஸ்பீடோமீட்டர்ல அதே டைம்ல 50லையும் 51லையும் 49லையும் இன்பிட்வீனா ஸ்டாப் பண்ணும்போது 0ல எல்லாம் இருந்திருக்கு இன்பிட்வீனா. தோஸ் ஆர் தி இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ். ஓகேயா? ரைட். தானே சொல்றது? ஸோ இப்போ நான் அதே அதில் 50 மீட்டர் per செகண்ட் அப்படியே அந்த ஆக்சலரேட்டர் கம்மியும் பண்ணல, இன்க்ரீஸும் பண்ணல, அதே 50ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, சேஞ்சே பண்ணல. இட் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஒவ்வொரு செகண்ட்லையும் 50 மீட்டர் கவர் ஆகும். ஓகேயா? ரைட். சொல்றது புரிஞ்சுதா? ரைட். அதுதான் எழுதி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனேன்? 4 மீட்டர். நெக்ஸ்ட் 2 செகண்ட்ல 4 மீட்டர். நெக்ஸ்ட் 2 செகண்ட்ல 4 மீட்டர். எல்லா 2 செகண்ட்லையும் 4 மீட்டர் வச்சு கவர் ஆகிட்டே இருக்கு. ஸ்பீட் என்ன? 4 மீட்டர் per 2 செகண்ட். தட் மீன்ஸ் 2 மீட்டர் per செகண்ட். ஒரு செகண்ட்ல 2 மீட்டர் கவர் பண்ற மாதிரி போயிருக்கு. கரெக்டா? ஓகே. நான் கேட்கட்டுமா? ஒரு காரை ஃபர்ஸ்ட் இதே கண்டிஷன், ஃபர்ஸ்ட் 4 மீட்டர் 2 செகண்ட்ல கவர் பண்ணியிருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் 4 மீட்டரும் 2 செகண்ட்ல கவர் பண்ணியிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல என்ன கவர் பண்ணியிருக்கணும்? 2 மீட்டர் கவர் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் 4 மீட்டர் 2 செகண்ட்ல கவர் பண்ணியிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல 2 மீட்டர் கவர் பண்ணாம 1 மீட்டர் கவர் பண்ணி நெக்ஸ்ட் 1 செகண்ட்ல 3 மீட்டர் கவர் பண்ணாலும் 4 மீட்டர் ஆகும் தானே? புரியுதா? டோட்டல் 0 to 2 அந்த டைமுக்குள்ள 4 மீட்டர் கவர் ஆகணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல 1 மீட்டர் கவர் பண்ணி நெக்ஸ்ட் 1 செகண்ட்ல 3 மீட்டர் கவர் பண்ணாலும் இது நடக்கும் தானே? நடக்கும் தானே? பட் அப்படி வரக்கூடாது. ஓகேயா? எவ்வளோ நம்ம அந்த மைன்யூட்டா டைம் எடுத்து பார்த்தாலும் கரெக்ட் இதே மாதிரி போயிருக்கணும். 2 மீட்டர் per செகண்ட் அந்த ரேஷியோல போயிட்டே இருக்கணும். ஓகேயா? இப்போ 100 மீட்டர் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ல, நெக்ஸ்ட் 100 மீட்டர் 30 மினிட்ல அப்படின்னு சொன்னா ஆவரேஜா 100 மீட்டர் 30 மினிட்ல நெக்ஸ்ட் 100 மீட்டரும் 30 மீட்டர் அப்படின்னு போனா அது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகுதுன்னு சொல்ல முடியாது. இன்புட்டினா ஸ்லோ பண்ணியிருக்கலாம், ஃபாஸ்ட் பண்ணியிருக்கலாம். ரைட். நம்ம எவ்வளோ மைன்யூட்டா போனா கூட 1 மீட்டர் கூட எவ்வளோ செகண்ட்ல போயிருக்கு அப்படின்னு பார்த்தா கூட 2 மீட்டர் per செகண்டோட கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். ஓகேயா? 2 மீட்டர் per செகண்ட்னா 0.2 மீட்டர் இன் 0.1 செகண்ட், அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். புரியுதா? எவ்வளோ மைன்யூட்டா பார்த்தாலும் அதே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். தட் மீன்ஸ் அந்த ஸ்பீடோமீட்டர்ல ஒரு சேஞ்ச் இல்லாம 50 அப்படியே 50ல இருந்திருக்கும். புரியுதா? ரைட். அதெல்லாம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆர் யூனிஃபார்ம் மோஷன் சொல்றது. ஓகே தானே? ரைட். Then properties எழுதியிருக்கு. It covers equal displacements in equal intervals of time. அதுதானா? First 4 meter 2 seconds. Next 4 meter 2 seconds. Okay. The velocity of the body remains constant. The acceleration of the body remains 0. Okay? Right. அவ்வளோதான் அதில் questions. இந்த கொஸ்டின் தானே? தேர்ட் ஒன்ல இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன ஆன்சர்? ஆவரேஜ் ஸ்பீடை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கு. வெலாசிட்டிக்கு என்ன ஆன்சர்? A truck travels a distance of A to B at a speed of 40 and returns to A at a speed of 50. Average velocity. An answer? 0. அதில் கால்குலேட் பண்ணதான் ஏதாச்சும் இருக்கா? A to B போய் ரிட்டர்ன் ஏக்கே வந்திருக்கிறான். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 0. Displacement is 0. So average velocity is 0. Clear? Right. Average velocity is 0. Clear?
Total displacement by time. Displacement is 0. Displacement 0. A to A அப்படினா. Okay, right. But average speed இருக்கு 44.44. Okay. இது a car covers A to B. ஒரே லைன்ல தான் போறேன். A to B ஒரே லைன்ல தான் போறேன். ரைட், ரிட்டர்னும் வரல. அதே லைன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா டைரக்ஷனும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாலும் நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், ஸ்பீடு கண்டுபிடிச்சா. ரைட், ஒரே லைன்ல தான் போயிருக்கு, ஒரு டைரக்ஷன்ல. ரைட், ஓகே. A car covers AB distance with first 1/3 of at a velocity v1, second 1/3 means total distance or 1/3. Okay, total distance, let's say S ன்னு எடுத்தா இது S/3, இது S/3, இது S/3 டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தானே மீன் பண்றேன். ரைட், ஒவ்வொன்றும் S/3 டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தானே மீன் பண்றேன். ஃபர்ஸ்ட் S/3 v1லையும் நெக்ஸ்ட் S/3 v2லையும் நெக்ஸ்ட் S/3 v3லையும் போயிருக்கு. ரைட், ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்கு. ஆவரேஜ் வெலாசிட்டி மீன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் எடுத்தா போதும் இந்த கேஸில். ரைட், ஓகே. ஸ்ட்ரைட் லைனில் ஒரே டைரக்ஷனில் போனதுனால ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? இது டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடா, டைம் ஆவரேஜ் ஸ்பீடா? இங்க என்ன சேமா இருக்கு? S/3 எல்லாமே S/3 தானடா. டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஹியர். டிஸ்டன்ஸ் இஸ் சேம். S/3 தான் எல்லா இடத்துலையும். S/3 தான். டிஸ்டன்ஸ் இஸ் சேம். அப்போ என்ன ஃபார்முலா? V ஆவரேஜ் ஃபார்முலா 3 இருக்கு, அங்க 3 இருக்கு. அப்போ 3 divided by 1 by v1, 1 by v2, 1 by v3. இது ஓகேயா? ஓகே தானே? என்ன டவுட் இதில்? டவுட் இருக்கு? ஓகே தானே? சால்வ் பண்ணிப்பாரு. என்ன டவுட் இருந்துச்சுன்னா எதனால இதை எடுத்துருக்கணும் செக் பண்ணிப்பாரு. எஸ் சேம் தானே? எஸ்னாலும் S/3னாலும் சேம் தான். S/3னாலும் ஓகே தான். 3 ஈக்குவல் டைம் டிஸ்டன்ஸ் தானே அவங்க கன்ஃபார்ம் பண்ண போகுது. அது ஓகேயா? எங்க டவுட்னு சொல்லு. இருக்கா? கிளியரா இருக்கும்? கேட்டா ஏதாச்சும் சொல்லுடா. டவுட் இருந்தா கேள்வி, ஒரு இஷ்யூ இல்லை. ஓகே, என்னன்னா அங்க வந்து சொன்னா சொல்றேன். ஈஸி டாபிக் தான், அதுலாம் டவுட் வைக்க வேணாம். So V average is equal to 3 divided by V1 is 11, V2 is 2 times of V1, 22, V3 is 3 times of V1, 33. Okay. Okay. Common of 11, 1 by 11 common at the 1 plus 1 by 2 plus 1 by 3. அந்த 11 numerator இருக்கும். So V average is equal to 11 மேலே போனால் 33 ஆகும். 33 divided by 1 plus 1 by 2 plus 1 by 3. 1 plus 1 by 2 is 3 by 2 plus 1 by 3. 33. 9 plus 2 divided by 6. Okay. 33 into 6 divided by 11. 3 into 6. 18. 18. Option क्या था क्या? 18 minutes. क्या? चला इनका equation है तो क्या था ना? 1 by 11 ना? Last line ना? இங்கேருந்து நகரப்படான்னு சொல்லிட்டோம். இங்கே காட்டும். இது ஓகேயா? ரைட், இங்கே இதில் காட்டும். இது வரைக்கும் ஓகேயா? ரைட். தென் இந்த 11 மேலே போவோம். 1 by 11 3 divided by 1 by 11 மேலே போகும்.
33. 3 into 33. 1 plus 1 by 2 is 3 by 2 plus 1 by 3. 1 1 by 2 3 by 2 now. 1.5 then 3 by 2. Now cross multiply. 3 into 3 9 plus 2 11 divided by 6. 11 by 6. 11 by 6 and the 6 here 33 into 6 divided by 11. 11 and 33 got 3. 3 into 6. 18. Okay. Here, okay. This one. This question. 9th. தூங்காத தூங்காதா A body is moving with a constant speed in a circle of radius 10 meter. The body completes one revolution in 4 seconds. At the end of 3rd second, the displacement of the body from the starting point is. That's the answer. Question புரிஞ்சுதான் பாரு. ஒரு body circular pathல போறேன். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் இஸ் 10 மீட்டர். லெட்ஸ் சே இங்க இருந்து ஆரம்பிச்சா எனக்கு போல ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பாடி கம்ப்ளீட்ஸ் 1 ரெவல்யூஷன் திருப்பி ஏருக்கு வரதுக்கு எவ்வளோ டைம்? தட் இஸ் டோட்டல் டைம், தட் இஸ் 4 செகண்ட்ஸ். ஏ டு ஏ வரதுக்கான டைம், ரைட்? ஓகே. த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி, சாரி, அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் செகண்ட் அது எங்கே இருக்கும்? ஃபஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். 3rd செகண்டில் எங்கே இருக்கும்? And at the end of the 3rd second, the displacement of body from the starting point is. And the first third second அப்புறம் எங்க வந்து இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் சொல்ல முடியுமா? அது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகுதா? கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகுதுன்னா சில சொல்லியிருக்கு, கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல தான் போறேன் அப்படின்னு. கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல தான் போறேன். கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போறேன் அப்படின்னா 4 செகண்ட்ல இது மொத்தம் கம்ப்ளீட் பண்ணும்போது இது வரைக்கும் வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும்? 2 seconds. இது வரைக்கும் வரதுக்கு எவ்வளோ செகண்ட் எடுத்திருக்கும்? 1 செகண்ட், ரைட்? 4 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா பாதி போறதுக்கு 2 செகண்டும், அதோட பாதி போறதுக்கு 1 செகண்டும், ரைட்? 1 செகண்ட்ல இந்த டிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் 1 செகண்ட்ல இந்த டிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் 1 செகண்ட்ல இந்த டிஸ்டன்ஸ். இப்போ இங்க வந்திருக்கு, இப்போ இங்க. ஓகே, அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? இது ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். இந்த ரேடியஸ்னா இதுவும் ரேடியஸ் தான். இது எவ்வளோ? r√2, that is 10√2 inch. அவ்வளோதான். ஓகே, டோட்டல் 4 செகண்ட்ல ஏல இருந்து ஏக்கு வருது, ரைட்? கான்ஸ்டன்ட் ஸ்பீடில். அப்போ
2 செகண்ட் கண்டிப்பா half போயிருக்கும், half 1 செகண்ட்ல கண்டிப்பா quarter போயிருக்கும், ரைட்? ஓகே, இது 1 செகண்ட்ல, நெக்ஸ்ட் 1 செகண்ட்ல, நெக்ஸ்ட் 1 செகண்ட், தேர்ட் செகண்ட் இங்கே தானே வந்திருக்கும், ரைட்? இது 1 இது 1 இது 1, தேர்ட் செகண்ட் இங்கே தான் வந்திருக்கும். பே டு பி டிஸ்பிளேஸ்மெண்ட் திஸ் ஒன், ரைட்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 6 இது 6 6 இட்ஸ் இட். ஓகே, clear? ஓகே, ஒரு மாதிரி இருக்காடா சொல்லணும்னு ஒன்றும் டைரக்ட் ஒன் தான் இருக்கட்டும். 4th ஒன் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ரைட், நான் இருக்கட்டும். இதோட ஆன்சர் என்ன? 5th ஒன், 5th ஒன் டைரக்ட் ஒன். A person travels x distance with a velocity v1 of x distance. Distance x, velocity v1. Next distance x with velocity v2. Okay. But and same distance anada. But distance same ஆகிற கேஸ் மாதிரி வந்துச்சு. Distance same தான். Right. Distance same. Then average velocity தான் கேட்டேன். நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்? Average speed. Because ஒரு லைன்ல தான் போயிடும். Okay, right. Then the relation between v1, v2. Okay. Average velocity value v nu கொடுத்திருக்கு. That means direct formula 2 by v is equal to v average is equal to 1 by 1 1 by 2. அதான் சொன்ன ஃபார்முலா டைரக்டாவும் கேட்பாங்க, ரைட்? நம்ம இந்த ஸ்பீடுக்கு தான் படிச்ச ஸ்பீடு வெலாசிட்டி ஈக்குவலாக ஒரு லைன்ல போகும். ஓகே, இது ட்ரை பண்ணு. ஹலோ, a horse rider covers half the distance with 5 meters per second. Total distance or half. Okay, total distance or half na total the s irundhuchna idu s by 2, idu s by 2, right? Total distance s na s by 2 s by 2. In the part s by 2 s by 2. First s by 2 is the speed of 5 meters per second. The remaining part of the distance in the part with a speed of 10 meters per second for the half the time and with 15 meters per second for the next half of the time. What meaning is that? In idile total 1 hour போயிருக்குன்னு வெச்சுக்கோ. 1 hourல first 30 minutesல 30 minutes 10 meters per second லயும் போயிருக்கு. Next 30 minutes இப்போ t timeல 10 meters per second லயும் next t minutesல 15 meters per second லயும் போயிருக்கு. அப்போ இங்க என்னன்னா டைம் ஆவரேஜும் அதுக்கப்புறம் என்ன டிஸ்டன்ஸ் ஆவரேஜும் புரியுதா? ரெண்டு டைம் ஈக்குவலா இருக்கிற கேஸ்ல டைம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு கிடைக்கிறது நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் எடுக்கணும். புரிஞ்சதா இல்லையா? ரைட். இந்த டயக்ராத்துல நெக்ஸ்ட் இது ரெண்டும் டைம் ஆவரேஜ் எடுத்தா
in the formula v is equal to v1 plus v2 by 2 அந்த formula போனா 15 plus 10 plus 15 by 2 எவ்வளவு வரும் 25 by 2 12.5 அப்ப இது 12.5 மீட்டர் per second. இப்போ இது ரெண்டு எப்படி எடுக்கணும் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் மாதிரி இதுல டைம் ஆவரேஜ் எடுத்தோம் டைம் சேமா இருந்ததுனால இந்த பார்ட்ல t சேமா இருந்ததுனால ஓகே நீ டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் எடுக்கணும் because distance is same s by 2 distance is அப்ப என்ன வரும் ஃபார்முலா v average is equal to v average is equal to 2v1 v2 divided by v1 plus v2 see நீங்க v1 இதுதான் v2 இதுதான் இல்ல ஓகே v1 இங்க ஃபர்ஸ்ட் எடுத்த போது v1 v2 10 15 தான் எடுத்தேன் இப்போ v1 v2 வேற இதுதான் v1 v2 இருக்குது ஓகே தானே ஈக்குவேஷன் யூஸ் பண்றது ஆச்சு ஓகே டைரக்டா ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன் 2 into 5 into 12.5 divided by 5 plus 12.5 so v average is equal to 125 divided by 17.5 250 divided by 35 அது okay 250 divided by 35 250 na 5 into 50 35 na 5 into 7 50 by 7 அவங்க என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க x by 7 x ஓட வேல்யூ எவ்வளவு 50 இதுதான் இதுல கேட்க முடியற நல்ல ஒரு क्वेश्चन ஓகே ஈஸி ஒன் தான் பாரு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளு நான் சொல்லணுமா அது ஓகே தானே சொல்லணுமா சொல்லணும்னா சொல்றேன் இங்க பாரு a horse rider covers half the distance with 5 meter per second total distance or half 5 meter per second okay remaining part of the distance was traveled with 10 meter per second for the half the time okay that means next ஒரு part s by 2 part இருக்கு இல்லையா அதுல டோட்டல் எவ்வளவு டைம் எடுத்திருக்கோ அதோட half டைம்ல 10 meter per second next halfல 50 meter per second ரெண்டு டைம் tt ன்னு எடுத்தோம் ஓகேயா பட் இது 10 லயும் இது 15 லயும் இப்போ ஆவரேஜ் கேட்டிருக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு நம்ம நார்மலி டிஸ்டன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் ஆவரேஜும் டைம் சேமா இருந்துச்சுன்னா டைம் ஆவரேஜும் இருக்கு இந்த ஒரு பார்ட்ல பார்த்தா டைம் ஆவரேஜ் எடுக்கலாம் ரைட் டைம் ஆவரேஜ் எடுத்தா formula is direct v1 plus v2 by 2 ரெண்டு ஆட் பண்ணி டிவைட் பை 2 so 15 plus 10 plus 15 25 by 2 12.5 ஓகேயா இப்போ இந்த டயகிராம்ல இது ரெண்டும் ரிமூவ் ஆகி 12.5 வந்துச்சு இப்போ பார்த்தா அது டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஆயிடுச்சு ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ரைட் அப்போ ஃபார்முலா என்ன 2v1 v2 by v1 plus v2 so 2 into 5 into 12.5 divided by 5 plus 12.5 அதுதான் சொன்ன ஆன்சர் ஓகே தானே clear okay well okay right that's a doubt in this okay then